Okay, so as usual, please confirm is my voice audible? Okay, very good. So fine. All right. MD ma'am போகுது உங்களுக்கு 3 classes almost complete, right? So preparation எப்படி போகுது? எல்லாமே complete பண்ணிட்டீங்களா நோட்ஸ்ல இருந்து எல்லாம்? Yes, ma'am. Okay, very good. Okay, fine. ஸோ நோட்ஸ் வந்து நீங்க கரெக்டா மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டா அன்னன்னைக்கு உள்ள நோட்ஸ் வந்து ஒரு ரிவிஷன் கொடுத்து நோட்ஸ் எடுங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க ரிவிஷன் பண்ணும்போது ப்ரீவியஸ் கிளாஸோட நோட்ஸையும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ லெட் ஸ்டார்ட். The first thing, what we discussed in the last class. So we started with infix, right? So stack ஓட application பார்த்தோம். Infix வந்து it's nothing but it's a human readable format. So அந்த எக்ஸ்பிரஷனை தான் infixன்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்னென்ன the first one வந்து parenthesis வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கும் infix பொறுத்த வரைக்கும். And we have rule, right? Precedent rule. Okay, but for the prefix and postfix, we have no parenthesis and precedence. Fine. So I will ask you one question. Prefixக்கு இன்னொரு நேம் இருக்கு. What is that? Please confirm in the chat. Okay, very good. So the name is Polish notation. Okay, then what about the postfix? Very good. So reverse. Polish notation. ஸோ ப்ரிஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்ரண்ட் இருக்கும். போஸ்ட்ஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ரண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலா தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஓகே. அண்ட் ஸோ நம்ம கன்வர்ஷன் பார்த்தோம். இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ் டு ப்ரிஃபிக்ஸ், ஐ மீன் போஸ்ட்ஃபிக்ஸ் டு இன்ஃபிக்ஸ் கன்வர்ஷன் பார்த்தோம். இதுல இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் ஆர் ப்ரிஃபிக்ஸ், இதுல நம்ம ஸ்டாக்குள்ள என்ன இன்சர்ட் பண்ணோம்? Whether it's operand or operator. ஸ்டாக் உள்ள என்ன புஷ் பண்ணி என்ன ஆபரேஷன் பண்ணும்? வெரி குட். ஸோ திஸ் ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ள புஷ் பண்ணி கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஹையரா இருந்துச்சு, நம்ம எடுக்கிற ஆப்ரேட்டர்ஸ் ஹையரா இருந்துச்சுன்னா இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸ்கேன் பண்ற ஆப்ரேட்டர். எல்ஸ் ஹையரா இல்லை அப்படின்னா கரண்டா டாப்ல இருக்க ஸ்டாக், ஐ மீன் ஸ்டாக்ல டாப்ல இருக்கிற ஆப்ரேட்டர்ஸை வந்து பாப் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ் ஆர் ப்ரிஃபிக்ஸ் டு இன்ஃபிக்ஸா சேஞ்ச் பண்றதுக்கு ஸ்டாக்ல வந்து என்ன புஷ் பண்ணுவோம்? ஆப்ரண்ட். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்
பேப்பர்ஸ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் தான். ஓகே. ஸோ அது கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்கோட ஸ்டாக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் வில் மூவ் ஆன் டு த கியூ. ஸோ கியூல வந்து நம்மளுக்கு கியூ இட்ஸ் நத்திங் பட் we are following first in first out principle, and we have 4 types. Simple, I will write it as short, like simple queue, circular queue, then we have priority queue and DQ, right? So simple queue na it's nothing but நம்மளுக்கு வந்து first in first out principle follow பண்றாங்க. Then அதுல ஒரு disadvantage பார்த்தோம். லாஸ்ட்ல நம்ம வந்து என்ன இன்செர்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒன் ஸ்டாக் சைஸ் ஃபில் ஆயிடுச்சு, கியூவோட சைஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா, ஈவன் தோ நம்மளுக்கு ஸ்பேஸ் இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, உள்ள வந்து இன்செர்ட் பண்ண முடியாது கியூல. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் சர்க்குலர் கியூ உள்ள வராங்க. ஸோ தட் லாஸ்ட் நோட் வந்து ஃபர்ஸ்ட் நோட் கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் சர்க்குலர் கியூ. அண்ட் ஐ ஹாவ் அதர் கொஸ்டின்ஸ். ஸோ சர்க்குலர் கியூல இன்னொரு நேம் இருக்கு. வாட் இஸ் தட்? ரிங் பஃபர். வெரி குட் மேம். ஸோ ரிங் பஃபர்னு சொல்லுவோம். ஸோ ப்ரியாரிட்டி கியூ பொறுத்த வரைக்கும் ப்ரியாரிட்டி பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி நம்ம டெலிஷன் அக்கர் ஆகும். இன்சர்ஷன் வந்து நார்மலா நம்ம வந்து எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுவோமோ ஒரு கியூல அப்படிதான் இன்சர்ட் பண்ணுவோம். பட் வென் கம் டு த டெலிஷன் வரும்போது டெலிஷன் என்ன பண்ணுவோம், ப்ரியாரிட்டி வைஸ் டெலிட் பண்ணுவோம். டிக்யூ இஸ் நத்திங் பட் டபுள்ஸ், அதாவது ரெண்டு எண்ட்லயுமே வந்து நம்மளுக்கு இன்சர்ஷனும் நடக்கும், டெலிஷனும் நடக்கும். இங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் டிக்யூ பொறுத்த வரைக்கும்? we can implement stack here. Okay. Yeah. So that's it. So we can see some question. Last class we missed, right? So we can start with the question. The first question, a double-ended queue supports adding and removing item from both the ends of the queue. The operations supported by DQ are add front, add rear, remove front, remove rear. Okay. So இந்த கொஸ்டினை பார்த்த உடனே எல்லாம் பெருசா இருக்குன்னு பயப்பட வேண்டாம். ஸோ யூ கேன் சி ஹியர் ரைட், டபுள் எண்டட் கியூ, அதாவது டிகியூவோட டெஃபினேஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நீங்க எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் பெருசா இருக்கும் போது நிறைய பேர் வந்து டிஃபிகல்ட்டியா இருக்குன்ற மாதிரி ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ திங்க் பண்ணுவீங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிகியூவோட டெஃபினேஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ரிமூவ் ஃப்ரண்ட்னா என்ன, ஆட் ரியர்னா என்ன, ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ த கொஸ்டின் ஸ்டார்ட்ஸ் வித் ஹியர். ஸோ யூ கேன் இம்ப்ளிமெண்ட் only push and pop operation. What is the time complexity of performing add front and add rear? Assuming m is the size of the stack and n is the number of the element. Okay. இங்க நம்ம வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா டிகியூவை ஸ்டாக்கா இம்ப்ளிமெண்ட் பண்றோம் புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன் வச்சு. டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை. வாட் இஸ் த ஆன்சர்? ஓகே. ஸோ ஐம் கெட்டிங் லைக் மிக்ஸ்ட் ஆஃப் ஆன்சர். ஏ பாதி பேர் சொல்றீங்க, பி பாதி பேர் சொல்றீங்க. ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் எக்ஸ்பிளைன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இங்க புஷ் அண்ட் பாப் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதை வந்து ஸ்டாக்கா இம்ப்ளிமெண்ட், அதாவது கியூல இருந்து டிகியூல இருந்து ஸ்டாக் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்? ஆட் ஃப்ரண்ட் அண்ட் ஆட் ரியர், ரைட்? ஸோ ஆட் ஃப்ரண்ட் ஸ்டாக்ல நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டைரக்டா ஆட் பண்ணலாமா? சி 1 2 3, ரைட்? டைரக்டா ஆட் பண்ணுவோம். பிகாஸ் டிகியூ வந்து அதே தான், டபுள் எண்டட் கியூ. இன்சர்ஷன் டெலிஷன் வந்து ரெண்டு எண்ட்லயுமே நடக்கும். ஸோ வந்து நான் ஆட் ஃப்ரண்ட் இது ஸ்டாக்ல பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல ஆட் பண்றது இட்ஸ் வெரி ஈஸி.
ஸோ எனக்கு என்ன இருக்கும்? ஆர்டர் ஆஃப் 1 வித்தின் கான்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல என்னால ஆட் பண்ணிட முடியுமா? ஓகே. பட் வென் கம்ஸ் டு த ஆட் ரியர், ரியர்னா ஸ்டாக்கோட லாஸ்ட்ல ஆட் பண்றோம். ரியர்னா கியூல என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ இங்க நான் ஆட் பண்ணும்போது, லாஸ்ட்ல எப்படி நான் ஆட் பண்ண முடியும்? ஐ நீட் டு பாப் அவுட் ஆல் த எலிமெண்ட்ஸ். ஸோ 3 பாப் பண்ணணும், 2 பாப் பண்ணணும், 1 பாப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்னால என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும். இதுல நீங்க வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணலாம். வி ஹேவ் ஸ்டாக் ஆஃப் பிளேட்ஸ். பிளேட்ஸ் இருக்கு அப்படின்னா, மேல ஈஸியா நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். பட் அடியில நம்ம இன்சர்ட் பண்ணும்போது, நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் இன்சர்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ தட் டைம் காம்ப்ளெக்ஸிட்டி நம்மளுக்கு என்னவா எடுக்கும்? ஆர்டர் ஆஃப் n, ரைட்? அக்ரி? ஸோ I can say add ஃப்ரண்ட்க்கு it will take order of 1. add rearக்கு it will take order of n. So the correct answer is option 1. Q-வை ஸ்டாக்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம் மேம். ஃப்ரண்ட்னா ஸ்டாக்ல ஃப்ரண்ட்ல ஆட் பண்றோம். ரியர்னா இட்ஸ் லாஸ்ட், ரைட்? ஸோ ரியர் ஸ்டாக்ல வந்து லாஸ்ட்ல ஆட் பண்றோம். அவ்வளவுதான். Next, what is the minimum number of stacks of size n required to implement a queue of size n? What is the answer? Very good, B. So 2. The correct option is 2. So FD அப்படின்னா, see first I will take one example. Okay. So we have 20, 30, 40 இருக்கு queuல. ஸ்டாக்ல நம்ம என்ன இன்சர்ட் பண்றோம்? 20, 30, 40 இன்சர்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ கியூவோட அவுட்புட் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல ரிமூவ் ஆகும். ஸோ தட் ஐ வில் கெட் அவுட்புட் வந்து 20, 30, 40 தான் எனக்கு வரும். பட் ஸ்டாக்ல பாத்தீங்க அப்படின்னா 40, 30, 20 பிகாஸ் இங்க வந்து நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் பிரின்சிபல் ஃபாலோ பண்றோம். ஓகே. இப்போ இங்க என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் மினிமமா டு இம்ப்ளிமெண்ட் த கியூவோட அவுட்புட் வர வைக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக். ஸோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் see here, ரைட்? இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வச்சு என்னால கியூவோட அவுட்புட் வர வைக்க முடியாது. ஏன்னா இங்க நீங்க பாருங்க 40, 30, 20 தான் வர வைக்க முடியும். 20, 30, 40 என்னால அவுட்புட் வர வைக்க முடியாது பை யூசிங் ஒன் ஸ்டாக். பட் அடுத்து மினிமமா என்னால நான் என்ன சொல்லிட்டேன்னா ஒன் ஸ்டாக் வச்சு என்னால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஓகே. நெக்ஸ்ட் ஐ வில் கோ வித் த அதர் ஆப்ஷன் 2 ஸ்டாக். ஸோ 2 ஸ்டாக் என்னால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கண்டிஷன் எழுதுறேன். ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்சர்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே 20 இன்சர்ட் பண்றேன் கியூல, தென் 30 இன்சர்ட் பண்றேன். நாட் 30. ஃபர்ஸ்ட் NQ இஸ் நத்திங் பட் இன்சர்ட் ஆப்ரேஷன், ரைட்? பட் ஸ்டாக்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 ஸ்டாக் எடுத்துக்கிறேன். மினிமம் என்னால ஒரு ஸ்டாக்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ நான் 2 ஸ்டாக் எடுத்துக்கிட்டேன். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதை நான் சொல்றேன். கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் 20 இன்சர்ட் பண்ணிக்கிறேன். S1ல இருந்து அகைன் 20 நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் அகைன் நான் NQ just add again NQ. NQ பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அகைன் NQ பண்றேன். எனக்கு 40. NQ இஸ் நத்திங் பட் இன்சர்ட் பண்றேன் அப்படிதான் 40, ரைட்? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா DQ வரும்போது DQ ஆப்ரேஷன் வரும்போது நான் அதே ஸ்டாக்ல அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது DQ ஆப்ரேஷன் வரும்போது
இங்க இருக்கிறது எல்லாத்தையும் இங்க நான் புல் பண்ணிப்பேன். ஸ்டாக் 1ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஸ்டாக் 2ல நம்ம போட்டுப்பேன். அப்போ எப்படி வரும்? 40, 30, 20. ஓகே. ஸோ இங்க இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா டிக்யூ ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ தட் ஸ்டாக் 2ல பாருங்க டிக்யூ பெர்ஃபார்ம் பண்ணா ஐ வில் கெட் 20, 30, 40, ரைட்? ஸோ தட் எனக்கு பாருங்க கியூவோட அவுட்புட் எனக்கு அப்படியே வந்துருச்சா? என்னால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா? ஸோ த கான்செப்ட் இஸ் இன்சர்ட் பண்றதுக்கு ஸ்டாக் 1 யூஸ் பண்ணுவேன். டிக்யூ வரும்போது ஸ்டாக் 1ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் ஸ்டாக் 2க்கு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் டிக்யூ ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். அவ்வளவுதான். ஸோ தட் என்னால கியூவோட அவுட்புட்டை என்னால ஸ்டாக் 2 2 ஸ்டாக் ஐ மீன் 2 ஸ்டாக் வச்சு என்னால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். தட் இஸ் த கான்செப்ட். ஸோ த ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். கிளியர்? எனி டவுட்? Fine. So next question. This is statement question. Consider the following statement. Yes, same for the stack also. We need minimum 2Q. What is the answer? Okay, so the first one, very good. நிறைய பேர் answer கரெக்டா சொல்லியிருக்கீங்க. So first statement என்ன சொல்லியிருக்காங்க? First in, first out types of computations are efficiently supported by stack. Okay, so stack பொறுத்த வரைக்கும் we are following last in, first out principle. So which is not correct. So the first option is not correct. So coming to the second option, implementing list on linked list is more efficient than implementing list on an array. For almost basic list operation. So இதுல நீங்க கம்பேர் பண்ண போறது ரெண்டு டேட்டா டைப், லிங்க் லிஸ்ட் அண்ட் அரே. ஸோ ஆப்வியஸா லிங்க் லிஸ்ட் வந்து அரேயோட எஃபிஷியன்ட் தான். ஒய்? பிகாஸ் ஆஃப் பேசிக் லிஸ்ட் ஆப்ரேஷன்னா என்ன? பேசிக்கா இன்சர்ஷன், டெலிஷன் தான். ஸோ இதுலலாம் உங்களுக்கு வந்து லிங்க் லிஸ்ட் வந்து இட்ஸ் மோர் எஃபிஷியன்ட். அக்ரி, ரைட்? ஸோ ஜஸ்ட் நீங்க கம்பேர் பண்ணாலே டெஃபினட்டா வி கேன் சே தட் லிங்க் லிஸ்ட் இஸ் மோர் எஃபிஷியன்ட் தேன் தி அரே. ஸோ நெக்ஸ்ட் வந்து implementing queues on a circular array is more efficient implementing queues on a linear array. நீங்க இந்த queue கூட omit பண்ணிடலாம். like you can pick up this word. so இந்த keyword எடுத்துக்கிட்டாலே போதும் கம்பேரிசனுக்கு. லீனியர் கியூக்கும் சர்க்குலர் கியூக்கும் டிஃபரன்ஸ் அதான். எது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் லீனியர் கியூல, ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். ஈவன் தோ நம்மளுக்கு ஸ்பேஸ் இருந்தாலும் நம்மளால இன்சர்ட் பண்ண முடியாது லீனியர் பொறுத்த வரைக்கும். பட் சர்க்குலர் கியூல பொறுத்த வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும்? இன்சர்ட் பண்ண முடியும். பிகாஸ் இட்ஸ் மோர் எஃபிஷியன்ட் தான். we can say that. so yeah, so தேர்ட் ஆப்ஷனும் நம்மளுக்கு கரெக்ட் தான். இங்க அதுதான் கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் அரே இஸ் மோர் எஃபிஷியன்ட் தேன் தி லீனியர் அரே. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் டைப் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ஆர் எஃபிஷியன்ட்லி சப்போர்ட்டட் பை கியூ, விச் இஸ் நாட். கியூ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணும். ஸோ விச் இஸ் நாட். ஸோ த ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Suppose a circular queue of capacity n-1 element is implemented with an array of n element. Assume that the insertion and deletion operation are carried out using rear and front as array index variable. Initially, rear equal to front equal to 0. The condition to detect queue full and queue empty. What is that condition?
வெரி குட் ஏ. ஸோ இது நான் கிளாஸ்லயே உங்களுக்கு டைரக்டாவே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்திருந்தேன். எப்போ நம்ம வந்து Q ஃபுல் சர்க்குலர் Q ஃபுல்லுன்னு சொல்லுவோம். ரியர் பிளஸ் ஒன் ஈக்குவல் மாட் என் ஈக்குவல் டு ஃப்ரண்டா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து Q ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ ரியரும் ஃப்ரண்ட்டும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா Q வந்து எம்டியா இருக்குன்னு சொல்லுவோம். அவ்வளவு தட்ஸ் த கண்டிஷன். பிகாஸ் இங்க கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. Q எம்டியா இருக்கும்போது ரியர் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் ஈக்குவல் டு 0 எம்டியா இருக்கும். So first option is the correct one. Okay. Sorry. So இன்னைக்கு கிளாஸ்ல என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா the first topic வந்து sparse matrix and next topic வந்து tree and its type. Okay. So we'll discuss that. So first வந்து sparse matrix. So sparse matrix அப்படின்னா it's nothing but matrixனாலே combination of rows and columns, right? So இந்த rows and columnsல majority உங்களுக்கு 0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுதான் ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். மெஜாரிட்டி 0 இருக்கணும். So that matrix will call it as sparse matrix. Okay. ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை எப்படி நம்ம அரேல ரெப்ரசென்ட் பண்றோன்றத பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் சி எதனால நம்ம வந்து இந்த ஆக்சுவலி இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மேட்ரிக்ஸ்ல வந்து மெஜாரிட்டி 0 இருக்கிறது. ஸோ பட் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா 0வை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் இந்த வேல்யூஸ் இருக்கிறது மட்டும்தான் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அரேலனாலும் சரி லிங்க் லிஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி எதுல பண்ணாலும் நம்ம வெறும் அந்த வேல்யூஸ் அந்த நம்பர்ஸை மட்டும் தான் எடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். 0 வந்து ஒமிட் பண்ணிடுவோம். ஸோ எதனால அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த மெமரி. ஸோ யூஸ்வலா 0வை ஸ்டோர் பண்ணி ஒரு வேல்யூவுமே இல்லை, ரைட்? ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த மெமரி தான் வேஸ்ட் ஆகும். நம்ம ஜீரோஸ் நிறைய ஸ்டோர் ஆக மெமரி வேஸ்ட் ஆகும். ஸோ தட் நம்ம என்ன பண்றோம்னா வெறும் வேல்யூஸை மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்றோம். ஓகே, அதான் ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ். நம்ம வந்து ரியல் டைம்ல பார்த்தோம்னா வி ஹாவ் லைக் டெம்பரேச்சர்ஸ் டேட்டான்றது இந்த வேர்ல்டு ஃபுல்லா நம்ம மெயின்டைன் பண்ற டேட்டா. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு அதுல நிறைய வந்து யூஸ் இல்லாத வேல்யூஸ் வந்து டெய்லி ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். வெதர்ஸ் மாற லைக் ஜீரோஸ். ஸோ இந்த மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் டெய்லி டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு நம்மளுக்கு டெஃபினட்டா ஒரு லார்ஜ் டேட்டா செட் தேவைப்படும். ஸோ அது நம்மளுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அதனால இந்த ஜீரோஸ் வேல்யூஸ் இது எல்லாமே என்ன பண்ணிடலாம்னா ரிமூவ் பண்ணிட்டு வெறும் நம்மளுக்கு வேல்யூஸை மட்டும் ஸ்டோர் பண்ணுவாங்க ரியல் டைம்ல. ஸோ அதுக்கு தான் ஸ்பார்ஸ் மேட்ரிக் யூஸ் ஆகுது. மெஜாரிட்டி மீன்ஸ்னா லைக் இஃப் லெட்ஸ் சே இஃப் யூ ஹேவ் 10 வேல்யூஸ் மேட்ரிக்ஸ்ல 10 வேல்யூஸ் இருக்குன்னா லைக் 6, 7, 8 இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து ஜீரோவா இருக்கும். அந்த அமௌண்ட் 10ல 6 வேல்யூஸ் ஜீரோவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 வேல்யூஸ் தான் வேல்யூவே இருக்கு. 1, 2, 3, 4ன்னு வேல்யூவே 4 வேல்யூஸ் தான் இருக்கு. 6 வேல்யூஸ் எனக்கு வந்து ஜீரோவா இருக்கு. So that matrix will consider as sparse matrix. Okay, fine. So எப்படி நம்ம அரே ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரோ, காலம், அதுக்கப்புறம் வேல்யூஸ். ஓகே, யூ கேன் see here, right? ஸோ இதுதான் ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி 0 இருக்கும். ஒன்லி 6 to 7 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதர் தேன் தட் எல்லாமே நம்மளுக்கு ஜீரோவா தான் இருக்கு. மெஜாரிட்டி ஜீரோவா தான் இருக்கு. ஓகே, இதுதான் ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஃபைன். இதை வந்து எப்படி அரேல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்ப நான் 4 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ 4 எடுக்கிறேன் அப்படின்னா ரோஸ் என்ன நம்மளுக்கு 0. வாட் இஸ் த காலம் 1. அதுதான் இங்க பாருங்க, ரோஸ் 0, காலம் 1 அண்ட் த வேல்யூ இஸ் 4. இதுவே நான் 3 எடுக்கிறேன் அப்படின்னா ரோஸ் வந்து 1, காலம் 2, த வேல்யூ இஸ் நத்திங் பட் அதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம ஆட் பண்றோம் 3. ஓகே, இப்போ இதுல பாருங்களேன், ஜீரோவெல்லாம் நம்ம எடுக்கவே மாட்டோம். ஒன்லி அந்த வேல்யூஸை மட்டும் எடுத்து நம்ம வந்து அரேல ஸ்டோர் பண்றோம். திஸ் இஸ் த கான்செப்ட். இப்படிதான் நம்ம அரேல இருந்து ரெப்ரசென்ட் பண்றோம். எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? ரோ, காலம், தென் வேல்யூ. இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். We are storing only the value.
நெக்ஸ்ட் லிங்க் லிஸ்ட்லயும் ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ அதுல வந்து the format is row column value, பட் அடிஷ்னலா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் நோடோட பாயிண்டர் இருக்கும். ஓகே, ஸோ அகைன் யூ கேன் சி ஹியர் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 1ஓட ரோஸ் வந்து 0, 1ஓட காலம் வந்து 2. ஸோ இங்க பாருங்க 0, 2, 1 வந்து வேல்யூ, நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் இருக்கும். ஸோ அகைன் அடுத்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். இதுதான் லிங்க் லிஸ்டோட ரெப்ரசன்டேஷன். ஸோ கிளியர், எனி டவுட்? இது ரொம்ப நம்ம டீட்டெயிலா போக தேவையில்லை. இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கிடையாது. ஜஸ்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனி டவுட் டில் நவ்? ஏதாவது டவுட் இருக்கா மேம்? Sparse matrix, I will repeat again. Sparse matrix is nothing but மெஜாரிட்டி நம்மளோட மேட்ரிக்ஸ்ல வந்து 0 வேல்யூஸ் இருக்கதா ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுல 2 டேட்டா டைப்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். த லிங்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் அரே. அரேல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரோஸ், அதோட அந்த வேல்யூவோட ரோஸ் அண்ட் காலம்ஸ், தென் அந்த வேல்யூ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஒன்லி நம்ம வந்து வேல்யூஸை மட்டும் தான் ஐ மீன் வேல்யூஸோட டீடைல்ஸை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுவோமே தவிர இந்த ஜீரோஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ண மாட்டோம். இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸோட ரோஸ் அண்ட் காலம்ஸையும் ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஒன்லி வேல்யூ, ஜீரோ எல்லாம் ஒமிட் பண்ணிட்டு வேல்யூஸ் இருக்கிறத மட்டும் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இது அரேயோட ஸ்ட்ரக்சர். லிங்க் லிஸ்ட்ல வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா ரோ, காலம், வேல்யூ பிளஸ் அடிஷ்னலா நம்மளுக்கு நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் இருக்கும். அவ்வளவுதான். ஸ்பார்ஸ் மேட்ரிக் கொஸ்டின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கேட்டதே இல்லை மேம். திங்க் ஒரு டேர்ம்ல இது வரைக்குமே யூஜிசி நெட்லயுமே வந்து ஒரு டைம் தான் கேட்டிருக்காங்க. பேசிக் கொஸ்டின் டெஃபினிஷன் தான் கேட்டிருந்தாங்க. அதுவும் பர்பஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் தானே மேம் சொல்றேன். நான் ஜீரோஸை ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணும். தட் இஸ் த பர்பஸ். Q front equal to rear means only one value. Front equal to rear equal to minus 1 empty மேம். ஒரு வேல்யூனா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ரியர் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் ப்ரிமிட்டிவ்ல லீனியர், நான் லீனியர் இருக்கு. அதுல ஸ்டாட்டிக் அரேயும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, லிங்க் லிஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஸ்டாக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கியூ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ லீனியர் பார்ட் அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தென் இப்போ நம்ம எதுக்குள்ள வரோம் அப்படின்னா நான் லீனியர் பார்ட்குள்ள, விச் இஸ் ட்ரீ. வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, ஸோ ட்ரீ ஸ்ட்ரக்சருக்குள்ள வரோம். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரீனா என்ன? ட்ரீ இட்ஸ் நத்திங் பட் it contains vertices and the edges. ஓகே, ஸோ verticesனா இட்ஸ் ஜஸ்ட் a data holder. இதுதான் நம்ம verticesன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த லைன் இருக்குல்ல, இதுதான் கனெக்டிங் த vertices, ரைட்? ஸோ இதுதான் வந்து எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ட்ரீ. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள் ட்ரீ. நம்ம ரியல் டைம்லயே ஒரு ட்ரீ எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஸ்டார்டிங் வித் ரூட், ரைட்? ஸோ ரூட்ல இருந்து நம்மளுக்கு பிரான்ச்சஸா ஸ்பிளிட் ஆகி ஸ்டார்ட் ஆகும். தட்ஸ் கால்ட் ட்ரீ. பட் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம்னா சேம் அதே கான்செப்ட் தான். ரூட், வி ஹேவ் பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கும். பட் ரூட் வந்து ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்கும். ரியல் டைமுக்கும் டேட்டா ஸ்ட்ரக்சர் ட்ரீக்கும் டிஃபரன்ஸே அதுதான். ஃபர்ஸ்ட் ரூட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அது இது அப்படியே டைரக்ஷன் ஆப்போசிட்ல நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹியர் ஃபர்ஸ்ட் ரூட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும், பட் த ஹையரார்கில வந்து டவுன்ல வந்து மூவ் ஆகும். அதுதான் வந்து
ட்ரீ. ஓகே. ஸோ இப்போ ட்ரீ வந்து வி ஹேவ் சம் கண்டிஷன். ட்ரீ எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் பி ஏசைக்ளிக்கா இருக்கணும். சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது. இட் ஷுட் நாட் ஃபார்ம் எனி சைக்கிள். அதுதான் ட்ரீல மெயின் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் டிஸ்கனெக்டடா இருக்கக்கூடாது. சைக்கிளிக்காவும் இருக்கக்கூடாது, டிஸ்கனெக்டடாவும் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இதுதான் ட்ரீ அண்ட் ட்ரீயோட பேசிக் டெர்மினாலஜிஸ் பார்ப்போம். ஸோ ட்ரீல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூட். எப்பவுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வித் ட்ரீ பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும்? நம்மளுக்கு ரூட் தான் இருக்கும் பேசிக்கா. ஸோ ரூட். இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, 10 இஸ் த ரூட். ஸோ ஒரு ட்ரீக்கு ஒரு ரூட் தான் இருக்கணும். இங்க நம்ம ரூட்னா என்ன சொல்லுவோம்? 10. ஃபர்ஸ்ட் நோட தான் ரூட்டா கன்சிடர் பண்ணுவோம். First node of a tree. Okay, then vertices. Vertices is nothing but it's a data holder. அந்த டேட்டாவை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல பாருங்களேன், 10 is a vertices, 15 is a vertices, 5 is a vertices, 2 is a vertices, 7 is a vertices. ஸோ verticesக்கு இன்னொரு நேமும் சொல்லுவாங்க, நோடுன்னு சொல்லலாம். ஓகே, நோட்ஸ்னும் சொல்லுவாங்க, verticesனு சொல்லுவாங்க. எக்ஸாம்ல எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எட்ஜஸ். எட்ஜஸ் இஸ் நத்திங் பட் ரெண்டு நோடையும், அதாவது ரெண்டு வேர்டசஸையும் கனெக்ட் பண்றது தான் எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். விச் இஸ் நத்திங் பட் லைன் பிட்வீன் டூ வேர்டசஸ் ஆர் டூ நோட்ஸ். இதுதான் நம்ம வந்து எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். 10 to 15, 10 to 5, 5 to 7, 5 to 2. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எட்ஜஸ். நெக்ஸ்ட் லீஃப் நோடு அப்படின்னா, ஒரு நோடு, அந்த நோடோட ஃபர்தரா எந்த சைல்டுமே இல்லை. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீஃப் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 10 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 10க்கு யார் யாரெல்லாம் சில்ட்ரன்? 5 and 15 ஆர் சில்ட்ரன். 5க்கு யார் யார் சில்ட்ரன்? 2 and 7 ஆர் சில்ட்ரன். பட் 2க்கு வந்தீங்க அப்படின்னா யாருமே கிடையாது ஃபர்தரா. ஸோ லீஃப் நோடு பொறுத்த வரைக்கும் நோட் விச் இஸ் ஹேவிங் நோ சைல்டு, அவ்வளவுதான். இப்போ இந்த ட்ரீல எக்ஸாம்பிள் எடுத்திருக்க ட்ரீல யார் யாரெல்லாம் லீஃப் நோட்? 2, 7, 15 இவங்க எல்லாருமே லீஃப் நோட், ரைட்? ஸோ லீஃப் நோடுக்கு இன்னொரு ஒரு நேமும் இருக்கு. We have right. மேம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் கேக்குறீங்க, லைக் இந்த மாதிரி லார்ஜ் எக்ஸ்பிரஷன்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ், இந்த கான்செப்ட்லாம் கேக்குறீங்களா மேம்? இல்லை ஆக்சுவலி கிளாஸ் முடியட்டும், ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிற கான்செப்டை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட் செஷன் டவுட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்தந்த டாபிக்ல என்னென்ன டவுட் இருக்குன்னு நீங்க கேளுங்க. மிஸ்ட் ஆனா திரும்ப வரி பண்ணிக்க தேவையில்லை, திரும்ப ஜஸ்ட் அதை காப்பி பேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் டவுட்ஸ் டெஃபினட்டா வந்து எனக்கு கொஸ்டின்ஸ் மிஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. நான் எடுக்கும் போது ஸ்க்ரால் ஆயிட்டே இருக்கும், அது அப்படியே எனக்கு டக்குன்னு என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதான் சொல்றேன், அந்தந்த டாபிக் எடுக்கும் போது என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க அந்த அதை கேளுங்க. வேற ஏதாவது இந்த டாபிக்ஸ் எடுங்க மேம், அந்த மாதிரி நீங்க இப்ப ரெஃபர் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ டவுட் செஷன்ல வி கேன் டிஸ்கஸ் ஆன் தட். கிளியர்? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த பேரண்ட் நோட் போலாம். அதுக்கு முன்னாடி லீஃப் நோடுக்கு நம்மளுக்கு இன்னொரு நேம் இருக்கு, which is called in external node. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஐ மீன் நேம் எல்லாமே நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தென் பேரண்ட் நோட் வந்தோம் அப்படின்னா யூ கேன் சே ஈஸிலி நீங்க சொல்லலாம் யார் யாரெல்லாம் இந்த ட்ரீல பேரண்ட் நோட்.
வெரி குட். ஸோ யார் யாருக்கெல்லாம் நம்மளுக்கு சில்ட்ரன் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பேரண்டா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10. வெரி குட் மேம். 10, 5, 15. ஸோ இவங்க எல்லாரும் நம்மளுக்கு பேரண்ட் நோட். ஓகே, பேரண்ட் நான் இன்னொரு நேம் வச்சு கால் பண்ணலாம். என்ன அப்படின்னா இன்டர்னல் நோட். அவ்வளவுதான். கிளியர்? ஃபைன். ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். சாரி, 15 நோ மேம். எஸ் மேம், ரைட் மேம். 10, 5 தான் மேம். 15க்கு சைல்டு இல்ல மேம். ஆக்சுவலி உங்களோட கொஸ்டின்ஸ் நான் அப்படியே எடுத்து உங்களோட இதை ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஸோ 15 இட்ஸ் நாட் அ பேரண்ட். வெரி குட் மேம். ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த சிப்லிங்ஸ். சிப்லிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஹ், என்ன சொல்லலாம் அப்படின்னா யூஸ்வலா நம்மளோட ரியல் டைம்லயே சிப்லிங்ஸ் தான் என்ன சொல்லுவோம்? கூட பிறந்தவங்க எல்லாரையுமே சிப்லிங்ஸ் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அதோட லாஜிக் என்ன? சேம் பேரண்ட்ஸா இருக்கணும். ஸோ இங்க நம்ம ட்ரீல சொன்னோம் அப்படின்னா நோட்ஸ் தட் ஷேர் த சேம் பேரண்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல யார் யாரெல்லாம் சிப்லிங்ஸ்? எஸ், வெரி குட். 5 and 15 ஆர் சிப்லிங். பிகாஸ் அவங்களுக்கு வந்து 10 தான், சேம் பேரண்ட் தான் இருக்காங்க. ஸோ 5 and 15 ஆர் சிப்லிங். நெக்ஸ்ட் 2 and 7 ஆர் சிப்லிங். ஓகே, ஸோ ஒரே பேரண்ட் இருக்கவங்க சிப்லிங் சொல்லுவோம். தென் வில் மூவ் டு த டிகிரி. டிகிரி இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ நம்பர் ஆஃப் சில்ட்ரன். அவ்வளவுதான். ஸோ இப்போ 5 எடுத்துக்கோங்களேன். 5க்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்க? 2 and 7, ரைட்? ஸோ 10க்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்க? 5 and 15, ரைட்? ஸோ நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா டிகிரி ஆஃப் 5 அப்படின்னா நான் 2ன்னு சொல்லலாம். அகெயின் டிகிரி ஆஃப் 10னா அகெயின் நான் என்ன சொல்லலாம்? 2ன்னு சொல்லலாம். இதுவே டிகிரி ஆஃப் 7 அப்படின்னா நோ, 0. ஓகே, இதுதான் டிகிரி நம்பர் ஆஃப் சில்ட்ரன். இப்போ டிகிரி ஆஃப் அ ட்ரீன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சூஸ் பண்ணுவீங்க? த ஹோல் ட்ரீக்கு டிகிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த டிகிரில ஒரு ஒரு நோடோட டிகிரில எது மேக்சிமம் இருக்கோ அதுதான் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம்னா டிகிரி ஆஃப் ஐ மீன் ட்ரீ. டிகிரி ஆஃப் அ ட்ரீன்றது ஒரு ஒரு நோடுக்கு என்னென்ன இது மேக்சிமமா இருக்கோ, என்னென்ன வேல்யூ மேக்சிமமா இருக்கோ கம்பேர் பண்ணி அதை வந்து நம்ம டிகிரி ஆஃப் அ ட்ரீன்னு சொல்லுவோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா சரி நம்மளுக்கு மேக்ஸிமம் 2 தான் இருக்கு. அதை தாண்டி நம்ம எதுவுமே போல. ஸோ அப்ப டிகிரி ஆஃப் திஸ் ட்ரீ இஸ் 2. அவ்வளவுதான். ஸோ சப்ட்ரீ அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ஸ்மாலர் பார்ட் ஆஃப் த ட்ரீ. ஒரு ஹோல் ட்ரீல இருந்து ஸ்மாலர் பார்ட் எடுக்கிறது தான் சப்ட்ரீன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். இதுதான் சப்ட்ரீ. பிக் ட்ரீல இருந்து ஸ்மாலர் பார்ட் எடுக்கிறது தான் சப்ட்ரீ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் பாத். ஸோ பாத் இஸ் நத்திங் பட் இப்போ ஒரு ஒரு ரூட்ல இருந்து ஒரு லீஃப் வரைக்கும் நம்ம மூவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருக்க சீக்வன்ஸ் எட்ஜஸ் இருக்குல்ல, சோ அதுதான் பாத்ன்னு சொல்லுவோம். பாத் இஸ் நத்திங் பட் சீக்வன்ஸ் ஆஃப் எட்ஜஸ், or you can see sequence of consecutive edges. எதுல இருந்து அப்படின்னா ஃப்ரம் சோர்ஸ், நீங்க எந்த சோர்ஸ்ல இருந்து டு டெஸ்டினேஷன் மூவ் பண்றீங்களோ அதுதான் நம்ம பாத்துன்னு சொல்றோம். சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா இப்போ 10 to 7 போகணும்னு வச்சுக்கோங்க. 10 தான் என்னோட சோர்ஸ்.
டெஸ்டினேஷன் 7ன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி டிராவல் பண்ணுவோம்? 10ல இருந்து 5க்கு மூவ் பண்ணணும். 5ல இருந்து 7. ஸோ இதுதான் நான் பாத்துன்னு சொல்றேன். சீக்வன்ஸ் ஆஃப் எட்ஜஸ் இருக்கும். டிகிரி இஸ் நத்திங் பட் மேம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் மேம். இப்போ இந்த 10க்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்க? 2 சில்ட்ரன் இருக்காங்களா? அப்போ டிகிரி ஆஃப் 10 வந்து 2. டிகிரி ஆஃப் 5க்கு எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க? 5க்கு எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க? 2 and 7, right? Then degree of 5 is 2. Subtree is nothing but smaller part. இதுதான் மேம், இதுதான் நம்ம சப்ட்ரீன்னு சொல்லுவோம். ஒரு பெரிய பார்ட்ல இருந்து லைக் அதை வந்து நம்ம ஸ்மாலர் பார்ட் எடுக்கிறது தான் சப்ட்ரீ. Can parent node also call it as internal node? Yes, ma'am. We can say, அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன் internal node. We have other name, right? Next, very, very, very important concept, height and depth. Okay. So, first I will give an example. இப்போ நம்மளுக்கு ஒரு staircase இருக்குன்னு வச்சுக்கோங்க. Okay. Steps இருக்கு. So, we have 5 steps இருக்கு. Okay. So, steps யூஸ்வலா நம்ம height எப்படி பார்ப்போம்? கீழ இருந்து ஸ்டெப்ஸ் மேல மேல ரீச் ஆகுது. அப்ப கீழ இருந்து பாக்குறது தானே ஹைட். அக்ரி? கீழ இருந்து அந்த ஸ்டெப்ஸ் நீங்க எப்படி பாப்பீங்க? கீழ இருந்து நம்ம மேல பார்ப்போம். கீழ நிக்கிறோம், மேல பார்ப்போம். ஓகே, சோ தட் இஸ் கால்ட் ஹைட், ரைட்? ஓகே. சோ டெப்த்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? நீங்க மேல இருக்கீங்க, ஸ்டெப்ஸ்க்கு மேல இருக்கீங்க. இப்ப நீங்க கீழ வரணும். அதுதான் கீழ பாக்குறது தானே டெப்த். மேல இருந்து கீழ பாக்குறது தான் டெப்த். சோ ஹைட்டுக்கும் டெப்த்துக்கும் அதுதான் டிஃபரன்ஸ். சப்ட்ரீனா 5 to 7 மேம். இதுதான் நம்ம சப்ட்ரீயா சொல்லுவோம். நாட் 10, 5 to 7. இந்த இந்த பிக்கர் பார்ட்ல இருந்து ஸ்மாலர் பார்ட் எடுக்கிறது தான் சப்ட்ரீ. இதையும் நம்ம ட்ரீயா கன்சிடர் பண்ணலாம்ல. ஸோ 5 to 7. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு திஸ் கான்செப்ட் ஹைட் அண்ட் டெப்த். ஸோ டிஃபரன்ஷியேட் அதுதான். ஹைட்னா நம்ம கீழ இருந்து மேல பாக்குறோம், டெப்த்னா மேல இருந்து கீழே பாக்குறது தான் டெப்த், ஆழம். அதுதான் நமக்கு. ஓகே. இப்போ லெட்ஸ் சே ஹைட்டுக்கு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம போவோம்? 0, 1, 2, 3, 4, ரைட்? இதுதான் ஹைட். கீழ இருந்து மேல நடக்கிறது தான் ஹைட். கரெக்டா? சோ டெப்த்துக்குனா அகைன் மேல இருந்து கீழ வருது. 0, 1, 2, 3, 4. இதுதான் டெப்த். அக்ரியா? கிளியர்? எனி டவுட்? ஹைட்டுக்கும் டெப்த்துக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுச்சா? ஹைட்னா நம்ம கீழ ஸ்டெப்ஸ்ல இருந்து நம்ம மேல ஏறி போறதுதான் ஹைட்னு சொல்லுவோம். ஹைட்டுக்கு ரீச் ஆகணும்னா என்ன பண்ணுவோம்? மேல ஏறி போவோம். டெப்த்துக்குனா ஆழம். மேல இருந்து கீழ நம்ம பாக்குறது தான். ஒரு பள்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேல இருந்து கீழ பாக்குறது தான் டெப்த்னு சொல்லுவோம். சோ மேல இருந்து கீழ வர்றதுதான். ஓகே. இப்போ இதுல நான் வந்து ஒரு ஒரு கொஸ்டின். சோ டோட்டல் ஸ்டெப்ஸ் எனக்கு என்ன? எனக்கு 5 தான். அக்ரியா? டெப்த்னு எடுத்தாலும் எனக்கு டோட்டல் ஸ்டெப் 5 தான். ஹைட்னு எடுத்தாலும் டோட்டல் ஸ்டெப் எனக்கு 5 தான். எனக்கு அதுல எந்த சேஞ்ச் இருக்கா? ஒரு ட்ரீ அதேதான். ஒரு 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 ஸ்டெப்ஸ்னு எடுத்துட்டா எனக்கு ரெண்டுமே எனக்கு சேமா தான் இருக்கும். பட் த டிஃபரன்ஸ் இஸ் ஒரு ஒரு ஸ்டெப்பா போகும்போது எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஹைட் அண்ட் டெப்த் பொறுத்த வரைக்கும். இப்ப இதுல பாருங்களேன், இந்த நான் ஸ்டெப் எடுக்கிறேன்னா ஹைட் பொறுத்த வரைக்கும் அதுக்கு 2 வரும். அதே ஸ்டெப் நான் இங்க எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஹைட் 2 வரும். ஸோ நோ இஷ்யூ. ஓகே, ஐ வில் டேக் அதர் எக்ஸாம்பிள். இப்போ இது நான் செகண்ட் ஸ்டெப் இதை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹைட் 3. இதுவே இங்க செகண்ட் ஸ்டெப் எடுத்தேன்னா என்னோட டெப்த் வந்து 1 இருக்கும். சேஞ்ச் ஆகுதா? ஒரு ஒரு ஸ்டெப்பா வரும்போது அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். பட் த ஹோல் திங் ஹோலா சொல்லும் போது அங்க டெஃபினட்டா ஹைட்டுக்கும் சரி டெப்த்துக்கும் சரி ஈக்குவல் வேல்யூவா தான் இருக்கும். அதுதான் ஹைட் அண்ட் டெப்த். ஓகே. இப்ப நான் ட்ரீக்குள்ள வரேன். சோ ட்ரீக்குள்ள வந்தேன் அப்படின்னா நம்மளோட ஹைட் எப்படி இருக்கணும்? ஹைட் என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் சேம் அதேதான். நம்பர் ஆஃப் எட்ஜஸ்.
என்ன number of edges which is longest path from that node to a leaf node. Okay, so height இப்போ ட்ரீல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. ட்ரீல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா see we need to start with the bottom. ஏன்னா நான் சொன்னது அதே தான். இந்த ஸ்டெப்ஸுக்கு எப்படி மூவ் பண்றோம்? பாட்டம்ல இருந்து மேல பாக்குறோம். அதான் ட்ரீக்கும் பாட்டம். ஸோ இனிஷியலா என்னோட ஹைட் வந்து இப்போ லீஃப் நோட்ஸ்க்கு வந்து 0 தான். பை டிஃபால்ட் நீங்க 0 போட்டுடலாம். ஓகே, 0 என்னோட ஹைட் வந்து 0 பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 0. நெக்ஸ்ட் 5 ஓட ஹைட் 1. எப்படி நம்ம ஸ்டெப்ஸ்க்கு போட்டோம் அதே தான். 10 ஓட ஹைட் 2. 15 ஓட ஹைட் 1. ஹைட் கிளியரா புரிஞ்சுச்சா? we are starting from bottom to top. பாட்டம்ல இருந்தே 0 1 2 3 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். அதுதான் ஹைட். ஓகே, திஸ் இஸ் ஒன் திங். இன்னொரு டெஃபினிஷன் இதுக்கு என்ன நம்ம சொல்லியிருக்கோம்னா நம்பர் ஆஃப் எட்ஜஸ் சொல்லியிருக்கோம். ஒண்ணுமே இல்ல, 2க்கு பாத்தீங்கன்னா ஏதாவது எட்ஜஸ் இருக்கா? அதோட சில்ட்ரனுக்கு எந்த எட்ஜஸும் இல்ல, ஸோ 0 எடுத்திருக்கோம். 5 பொறுத்த வரைக்கும் எட்ஜஸ் இருக்கா? என்ன எட்ஜஸ் இருக்கு? எது லாங்கஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றோம். we have two way, right? ஸோ ஏதாவது ஒரு எட்ஜ் தான் எடுக்கணும். 1 தான் இருக்கு. ஸோ இதோட ஹைட் வந்து 1. 10ன்னு எடுத்துக்கோங்களேன். 10 உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். 10க்கு வந்து 2 டிஃபரன்ஸ் வேஸ் இருக்கு. இந்த சைட்ல இருந்து இங்க 1, இது 2. இது ஒரு பாத்து. நெக்ஸ்ட் அகைன் இது 1, இது 2. இது செகண்ட் பாத். தேர்ட் பாத் வந்து 10 to 15 போறது தேர்ட் பாத். இதுல யார் லாங்கஸ்ட்? ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் அண்ட் 1 and 2 ஆர் போத் சேம், ரைட்? ஸோ இதோட எட்ஜஸ் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 2. ஸோ 10ஓட எட்ஜஸ் வந்து 2. அப்ப அதோட ஹைட் வந்து 2 தான் இருக்கும். we are nothing but we are counting the number of edges. எல்லா எட்ஜஸும் கவுண்ட் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. எது லாங்கஸ்ட் பாத் இருக்கோ அதோட எட்ஜஸ் கவுண்ட் பண்ணனா we will get the height of that node. அவ்வளவுதான். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன் அப்படின்னா 1 2 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆப்வியஸா ட்ரீக்கு வந்து ஃபர்தரா எனக்கு எந்த ஸ்லைடும் எந்த எட்ஜஸும் கிடையாது, எந்த நோடுமே இல்லை. ஸோ இதோட ஹைட் வந்து நம்ம 0 கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 வந்து 1 பிகாஸ் we have only one edges. திரும்ப 1ஓட நோடு பாத்தீங்கன்னா 2 வரும் பிகாஸ் we are having 2 edges. அதாவது அந்த நோடுல இருந்து டில் லீஃப் நோடு வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்ப 2ன்னு எடுத்தோம்னா 2ல இருந்து லீஃப் நோடு வரைக்கும் 3 வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். 1 எடுத்தோம்னா 1ல இருந்து லீஃப் நோடு வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். எவ்வளவு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி நீங்க போடுவீங்க. அந்த பர்டிகுலர் பாத் மட்டும் எடுத்துட்டு. தட் இஸ் கால்டு லீஃப், ஹைட். ஸோ ஏதாவது டவுட் இருக்கா மேம்? கிளியரா? வெரி குட். ஸோ நான் டெப்த்துக்கு போகலாம்ல. இப்போ நீங்க இந்த ஹைட் ஆஃப் த ட்ரீன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஹைட் ஆஃப் தட் நோட்னா நம்ம ஒரு நோடுக்கு ஹைட் போட்டுட்டோம். ஹைட் ஆஃப் த ட்ரீனா என்ன சொல்வீங்க? வெரி குட். 2. எது மேக்சிமமா இருக்கோ அதுதான் நம்ம சொல்லுவோம், கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரீ 2. ஓகே, ஸோ கம்மிங் டு த டெப்த். டெப்த்துக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா பாட்டம்ல இருந்து லீஃப்க்கு போனோம் ஹைட்டுக்கு. டெப்த்துக்கு வந்து இட்ஸ் நத்திங் பட் ரூட்ல இருந்து லீஃப்க்கு வரும், அவ்வளவுதான். ஸோ we can say length path root to that node. அவ்வளவுதான். ரூட்ல இருந்து அந்த நோடுக்கு வந்து பாத் அந்த லென்த் இருக்குல்ல அதுதான் நம்ம வந்து டெப்த்னு சொல்லுவோம். ஸ்டார்ட் வித் 0 1 கேக்குறீங்க. எஸ் 0. ஹைட் அண்ட் டெப்த் வந்து நமக்கு 0 தான் ஸ்டார்ட் ஆகும். சம்டைம்ஸ் எக்ஸாம்ல வந்து லைக் ஸ்டார்ட்ஸ் வித் ஹைட் ஸ்டார்ட்ஸ் வித் 1 2 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்க
அதுக்கேத்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் ஹைட்ஸ் அண்ட் டெப்த்துக்கு அந்த மாதிரி கொடுத்தது இல்ல. லெவல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. லெவல் வந்து ஸ்டார்டிங் வித் 1, லெவல் ஸ்டார்டிங் வித் 0 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகே ஃபைன். ஸோ ஹைட் வந்து நம்ம ரூட்ல இருந்து பாட்டம்ல இருந்து டாப்க்கு போகணும். லீஃப்ல இருந்து ரூட்டுக்கு போகணும். ஸோ இப்போ நம்ம ஒண்ணுமே இல்லை, இங்க பாருங்க. இது வந்து நம்ம ரூட்ல இருந்து லீஃப்க்கு போறோம், அவ்வளவுதான். 0 10க்கு 0ன்னு சொல்லலாமா? பிகாஸ் ரூட்ல இருந்து லீஃப்க்கு போறோம். நெக்ஸ்ட் 5க்கு 1ன்னு சொல்லலாமா? 7 2க்கு வந்து நம்ம 2ன்னு சொல்லலாம். திஸ் இஸ் மை டெப்த். அவ்வளவுதான். இப்போ ஓகே. ஸோ இது ஆக்சுவலி ஒன் வே, ஸ்டார்டிங் வித் த ரூட் டில் லீஃப் வரைக்கும் போடுறது. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வே என்னன்னா, சி இன்னொரு லாங், ஆக்சுவலி 2 பாத்து இருக்கு. 10ன்னு எடுத்துக்கோங்க. 10 10ஓட ஹைட் ஃபைண்ட், ஐ மீன் 10ஓட டெப்த் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபர்தரா அதுக்கு வந்து எந்த நோடுமே கிடையாது. ரூட் அதுதான் ஆக்சுவலி ரூட் நோட். அதனால நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணணும். ஸோ பை டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா ரூட் டு தட் நோட், ரைட்? ஸோ ரூட்ல இருந்து அந்த நோடு வரைக்கும் இதுவே ரூட்டா இருக்கனால டெஃபினட்டா அதுக்கு வந்து 0 தான் இருக்கும். இப்போ 5க்கு வந்தோம் அப்படின்னா, சி ரூட்ல இருந்து நம்ம வரணும். ரூட்ல இருந்து 5க்கு வர எவ்வளவு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கு? 1 இருக்குல்ல, அதுதான் இங்க நான் கவுண்ட். 15க்கு அகைன் 1, பிகாஸ் ரூட்ல இருந்து வர்றதுக்கு ஒரு எட்ஜ் தான் இருக்கு. 2ன்னு எடுத்துக்கோங்களேன். ரூட்ல இருந்து வர்றதுக்கு எனக்கு எத்தனை எட்ஜ் இருக்கு? 1 2 இருக்கு. ஸோ 2 எட்ஜ் கவுண்ட் பண்ணா போதும். 7 அகைன் 7க்கு வந்தோம்னா ரூட்ல இருந்து அந்த 7க்கு வர்றதுக்கு எவ்வளவு எட்ஜஸ் இருக்கு? அதுதான் 2. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நோடு எடுக்கும்போது ரூட்ல இருந்து அந்த நோடுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணா தட் வில் த டெப்த். இதுவே ஹைட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா, அந்த நோடுல இருந்து நம்ம எந்த நோடு எடுக்கிறோமோ ஹைட்டுக்கு, அந்த நோடுல இருந்து டில் லீஃப் நோடு வரைக்கும் பார்க்கணும், நாட் த ரூட் நோட். லீஃப் நோடு வரைக்கும் பார்க்கறது, கவுண்ட் பண்றது தான் வந்து ஹைட். அதுதான் ஹைட்டுக்கும் டெப்த்துக்கும் நல்ல டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ வில் எரேஸ் இட். லெவலுக்கு வந்தோம்னா சி இதுதான் லெவல்னு சொல்லுவோம். லெவல் 0, லெவல் 1, லெவல், இதுதான் லெவல். லெவல் நம்ம எப்படி கன்சிடர் பண்றோம்? ஒரே கேட்டகரியில், அதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல், 0 லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல், இதுதான் லெவல் சொல்லும். ஸோ உங்களுக்கு இப்போ டவுட் வரலாம், மேம் லெவலும் டெப்த்தும் சேமா தானே மேம் இருக்கு? பிகாஸ் லெவல் ஆல்சோ ஸ்டார்டிங் வித் 0, டெப்த் ஆல்சோ ஐ வில் சே ஸ்டார்டிங் வித் 0. ஸோ ஆப்வியஸா சேமா தானே இருக்கு. எஸ் டெஃபினெட்லி. யூஸ்வலா லெவலும் டெப்த்தும் வந்து அப்படியே உங்களுக்கு வேர்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, அடிக்கடி சேஞ்ச் பண்ணி தான் கேட்பாங்க தவிர ஆல்மோஸ்ட் உங்களுக்கு லெவலும் டெப்த்தும் வந்து எப்பவுமே சேமா தான் இருக்கும். அன்டில் சம்டைம்ஸ் அவங்க வந்து, நான் ஆக்சுவலா சம் கொஷின்ஸ் பார்த்துப்பேன் எக்ஸாம்ல, லெவல் ஸ்டார்ட்ஸ் வித் 1ன்னு கொடுத்துருக்காங்க, அப்ப டிஃபர் ஆகும். பட் டெப்த் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் 0, லெவல் ஸ்டார்ட்ஸ் வித் 1ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு டிஃபர் ஆகும். பட் பை டிஃபால்ட் லெவல் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெப்த்தும் லெவலும் உங்களுக்கு ஆப்வியஸா சேமா தான் இருக்கும். பட் டெஃபினிஷன் இருக்குல்ல, டெஃபினிஷன் வந்து விச் இஸ் நாட் ஈக்குவல். டெப்த்தோட டெஃபினிஷன்ஸ் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இட் இண்டிகேட்ஸ் விச் லேயர் இட்ஸ் பிலாங்ஸ் டு, அதுதான் லெவலுக்கு பார்ப்போம். It indicates which layer the node belongs to. எந்த லேயர்ல அந்த நோட் இருக்கு அதுதான் நம்ம வந்து belongs to, அதுதான் நம்ம வந்து லெவல்னு சொல்றோம். பட் டெப்த்தை பொறுத்த வரைக்கும் இட் இண்டிகேட்ஸ் ஹவு த ஃபார் நோட் இஸ் ஃப்ரம், அவ்வளவுதான். எவ்வளோ அந்த ரூட்ல இருந்து டில் அந்த நோடு வரைக்கும் எவ்வளோ ஃபார், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, அதுதான் வந்து நம்ம டெப்த்னு சொல்லுவோம். how far the node is from root node. But லெவலை பொறுத்த வரைக்கும் it indicates which layer that node belongs to, அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சுல? எஸ், யூ கேன் சே ஜென்ரேஷன் கூட சொல்லலாம், அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்.
பை டிஃபால்ட் மேம் லெவல் ஸ்டார்ட்ஸ் வித் 0 மேம். இன் கேஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க லெவல் கொடுத்தாங்க 1 கொடுத்தாங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. டெப்த்ல 1501 கேக்குறீங்க. எஸ் 0 பிகாஸ் நோ டெப்த் கேட்டீங்க அப்படின்னா 15ஓட டெப்த் வந்து இட்ஸ் நாட் 0 1 மேம். ஹைட் தான் 0. எப்படி சொல்றேன் அப்படின்னா சி ரூட் நோட்ல இருந்து டு தட் நோட் 15 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ரூட் நோட்ல இருந்து அந்த நோடுக்கு we have one edge between, right? So the depth is 1 not 0. ஓகே, இப்போ ஹைட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கீழே இருந்து மேல போறதுதான் ஹைட்னு சொல்றோம் ஒரு ட்ரீல. பட் டெப்த்ன்றது இட்ஸ் நத்திங் பட் மேல இருந்து கீழே வர்றதுதான் டெப்த்னு சொல்றோம். பட் ஹைட் ஆஃப் த ட்ரீ டெப்த் ஆஃப் த ட்ரீ ஈக்குவலான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஈக்குவலா தான் இருக்கும். ஒரு ட்ரீயோட ஹைட்டும் ஒரு ட்ரீயோட டெப்த்தும் ஈக்குவலானா டெஃபினட்டா ஈக்குவலா இருக்கும். பட் ஈச் அண்ட் எவ்ரி நோட்ஸ்க்குன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். இதுதான் கான்செப்ட். ஸ்டெப்ஸ் இத்தனை இருக்குன்னா டோட்டல் ஸ்டெப்ஸ் வந்து அவ்வளவுதான். டோட்டல் ஹைட்டுக்கும் டெப்த்துக்கும் எனக்கு 4 தான் இருக்கு. ஸ்டெப்ஸ் ஐ மீன் டெப்த்தும் டோட்டல் ஸ்டெப்ஸோட ஹைட்டும் டோட்டல் ஸ்டெப்ஸோட டெப்த்தும் கேட்டீங்கன்னா எனக்கு 4 தான். பட் ஒரு ஸ்டெப்ஸுக்காக கேட்டீங்கன்னா இட் வில் டிஃபர். டெப்த் ஆஃப் 15 எப்படி ஒண்ணுனா மேம் 15 நம்ம எடுக்கிறோம்னா அதோட ரூட்ல இருந்து நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் அதை கவுண்ட் பண்ணணும். ரூட் யாரு 10ல இருந்து எனக்கு ஒரு எட்ஜ் தானே பிட்வீன் இருக்கு. ஸோ தட் வில் கன்சிடர் அஸ் 1. ஆனா நீங்க ஹைட் எடுத்தீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. ஆக்சுவலி ஹைட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 15க்கு வந்து 0 தான். பிகாஸ் திஸ் இஸ் அ லீஃப் நோட், ரைட்? ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லீஃப் நோட் பாட்டம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பாட்டம் லீஃப் நோட் யாரு 0. லீஃப் நோட்ஸ்க்கு எல்லாமே 0 தான் வரும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஹைட்டுக்கு லீஃப் நோட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 0வா தான் இருக்கும். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸோ சக்சஸார் ப்ரெடிசஸார் ஆன்செஸ்டார் டெசெண்டன்ட். ஸோ இது எல்லாமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங். கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க ஒரு ட்ரீ கொடுத்துட்டு அதுல அதோட ஆன்செஸ்டார் யாரு. ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஆக்சுவலி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல. ஃபைன். ஸோ சக்சஸார் என்ன அப்படின்னா இட்ஸ் அ நெக்ஸ்ட் நோடுன்னு சொல்லலாம். ஓகே, சக்சஸார் இஸ் நத்திங் பட் இட்ஸ் நெக்ஸ்ட் நோட். நெக்ஸ்ட் நோட தான் நம்ம சக்சஸார்னு சொல்லுவோம். ப்ரெடிசஸார் அப்படின்னா ப்ரீவியஸ் நோடுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா ஃபாதர் இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் நோடு யார் இருக்கான், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வச்சுக்கோங்க. ஃபாதர்னா சன் இருப்பான். ஸோ ஃபாதரோட சக்சஸார் யாரு அப்படின்னா சன்னு சொல்லலாம். ப்ரெடிசஸார் அப்படின்னா இப்போ சன்னோட ப்ரெடிசஸார் யாருன்னு கேட்டோம் அப்படின்னா ஃபாதர்ன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன். அவ்வளவுதான். ப்ரெடிசஸார்னா பிஃபோர். இந்த கீவேர்டு கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. சக்சஸார்னா ஆஃப்டர். ஆஃப்டர். ஓகே, ஆன்சிஸ்டார் அப்படின்னா சி அவங்களோட எல்லா இப்போ ஆன்சிஸ்டார்னா அவங்களோட எல்லா ப்ரெடிசஸரும் நம்ம ஆன்சிஸ்டார்னு சொல்லுவோம். லெட் சே இப்போ வந்து ஃபாதர் இருக்காங்கன்னா அவங்களோட முன்னோர்கள். பெட்டர் எக்ஸாம்பிள் வந்து முன்னோர்கள்னு சொல்லுவோம். ஆன்சிஸ்டார்னாலே முன்னோர்கள் தான். இப்ப நம்மளோட முன்னோர்கள் யார் யார் சொல்லுவோம்? நம்மளோட அம்மா, நம்மளோட பாட்டி, இவங்க எல்லாமே நம்மளோட அப்பா, நம்மளோட தாத்தா, இவங்க எல்லாருமே நம்மளோட முன்னோர்கள் தான். அந்த ஏர்லியர் ஜெனரேஷனை தான் நம்ம வந்து ஆன்சிஸ்டார்னு சொல்லுவோம். டெசெண்டன்ட் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷன். இப்ப நம்மளுக்கு பொண்ணு இருந்தா நம்மளுக்கு பொண்ணு, அவங்களோட பொண்ணு. சோ இவங்க எல்லாருமே நம்மளோட அடுத்த ஜெனரேஷனை தான் நம்ம டெசெண்டன்ட்னு சொல்றோம். ரியல் டைம்ல இதுதான் கான்செப்ட். ஆன்சிஸ்டார்னா நம்மளுக்கு முன்னாடி ஜெனரேஷன், டிசெண்டன்ட் தான் நம்மளோட பின்னாடி ஜெனரேஷன்ஸ் எல்லாம். சக்சஸார்னா இமீடியட் லைக் அடுத்த ஒண்ணுதான் சொல்லுவோம். நம்மளோட அடுத்த ஜெனரேஷன். இப்ப சக்சஸார்னா நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் யாருன்னா ஒருத்தர் தான் சொல்லுவோம். அடுத்தது இமீடியட் நோட்ல அதுதான் நம்ம வந்து சக்சஸார்னு சொல்லுவோம். ப்ரெடிசஸார்னா நம்மளோட முன்னாடி உள்ள நோடு தான் நம்மளோட அப்பா மட்டும் தான். ஆனா நம்மளோட ஆன்சிஸ்டார் எப்படி கன்சிடர் பண்ணுவோம்னா நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே நம்மளோட அப்பா, கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே கன்சிடர் பண்றது ஆன்சிஸ்டார். ஓகே, ஒரு ட்ரீலயும் அதே லாஜிக் தான். சக்சஸார் அப்படின்னா இப்ப நான்
5 எடுக்கிறேன்னா 5 ஓட சக்சஸர் யாரா இருப்பாங்க? 5 நோடோட சக்சஸர் யாரா இருப்பாங்க? இமிடியேட் நோட் பார்க்கணும். அடுத்த இமிடியேட் யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து சக்சஸர்ன்னு சொல்றோம். ஓகே 2 7 5க்கு ஓ வெரி குட். ப்ரெடெசஸர்னா 5 ஓட ப்ரெடெசஸர் யாரு? வெரி குட் 10. ஸோ இதுதான் உங்களுக்கு சக்சஸர் ப்ரெடெசஸரோட டிஃபரன்ஸ். ஓகே ஸோ ஆன்சிஸ்டர் அப்படின்னா இப்போ நான் வந்து ஆன்சிஸ்டர் ஆஃப் டூவோட நோடுக்கு ஆன்சிஸ்டர் யாருன்னு கேட்டேன்னா டூவோட அப்பா, டூவோட கிராண்ட் பேரண்ட்ஸ். அப்போ இவங்க எல்லாரையுமே நான் ஆன்சிஸ்டர்ன்னு சொல்வேனா? And also 15, yes. Because siblings, right? So, 2 ஓட successor 5, 10, 15. Very good. Descendant, descendant we can take 5. 5 ஓட descendant, next generation. Again, 2 and 7. Okay. So, this is the concept. ஏதாவது டவுட் இருக்கா மேம்? ட்ரீயோட பேசிக் டெர்மினாலஜில ஏதாவது டவுட் இருக்கா? Shall we proceed with next topic? Very good. Very good. So, ஒரு question, ஒரு ரெண்டு question. Immediate success of a node னா நம்ம என்ன சொல்லுவோம்? Immediate successor of a node. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ட்ரை பண்ணி சொல்லுங்க. Immediate success of a node. Very good. So, immediate success of a node னா டெஃபினட்டா அவங்க எந்த நோடா இருப்பாங்க? சைல்ட் நோடா இருப்பாங்க. இதை நீங்க கொஸ்டின்ல கேட்டா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நெக்ஸ்ட் immediate predecessor of a node னா that is called parent node. parent node தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வெரி குட். இமீடியட் ப்ரெடிசஸர் யாரா இருப்பாங்க? ஒரு நோடோட இமீடியட் ப்ரெடிசஸர் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அவங்க வந்து பேரண்ட் நோட தான் கன்சிடர் பண்ணும். ஸோ பேரண்ட் நோடுக்கு உங்களுக்கு சம்டைம்ஸ் பேரண்ட் நோட் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி இமீடியட் ப்ரெடிசஸர் நோடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகே ஸோ இங்க நான் டெஃபினிஷனும் ஆட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ ஃபாரஸ்ட் லைக் அந்த டேர்ம் மிஸ் ஃபாரஸ்ட் இஸ் நத்திங் பட் இப்போ ஒரு ஃபாரஸ்ட்ல நம்மளுக்கு என்ன இருக்கும்? கலெக்ஷன் ஆஃப் ட்ரீன்னு சொல்லலாமா? அதே தான் இங்கேயும். நம்மளுக்கு ஒரு ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னா வி ஹாவ் மெனி ட்ரீஸ் ஆன் தட். நிறைய டிஸ்ஜாயின் ட்ரீஸ் இருக்கும். அதுதான் நம்ம ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். யூ கேன் சி ஹியர் ரைட், இது வந்து ட்ரீ 1, இது ட்ரீ 2 நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் ட்ரீ இருக்குல்ல, இதை தான் நம்ம ஃபாரஸ்ட்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு தி ட்ரீ ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நான் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 20 to 25 ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட இருக்கும். நாட் ஒன்லி திஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரீ பார்க்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி டைப்ஸ்க்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணுவோம் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஏவிஎல் ட்ரீஸ் ஒரு ட்ரீஸ் பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ரைட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே
கிளியரா வித் எக்ஸாம்பிளோட நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த ட்ரீயோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஓகே, ஸோ அதனால நீங்க அது எக்ஸாம்பிளோட கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா அப்பவே கேட்டுருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா a tree with n vertices as exactly dash edges. ஸோ இங்க நம்ம எடுக்க வேண்டியது என்னன்னா vertices தான் எடுக்கணும். கையில எடுக்க வேண்டியது vertices which is number of nodes, right? ஸோ என்ன எடுத்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து edges ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ n எடுக்கணும். ஸோ n எத்தனை? இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ட்ரீ எடுத்திருக்கேன். ஸோ இதோட நோட்ஸ் எத்தனை நோட்ஸ் இருக்கு? vertices, nodes is nothing but vertices. எவ்வளவு நம்பர் ஆஃப் vertices இருக்கு? 2வா? மேம் நான் vertices கேக்குறேன் மேம். ஷாக் ஆயிட்டு ஆக்சுவலி இவ்ளோ டெர்மின் ஆக்சுவலி பேசிக் டெர்மினாலஜிஸ் நான் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா vertices 2ன்னு சொல்றீங்க. என்னாச்சு எல்லாம் தூங்கிட்டீங்களா? வெரி குட் 3 ஃபைன். ஸோ vertices இங்க 3. இப்போ எட்ஜஸ் பாத்தீங்கன்னா என்ன? எவ்வளவு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கு? 2 இருக்கு. ஓகே, 2 எட்ஜஸ் இருக்கு. வெரி குட். இப்ப இதுல பாருங்க, இந்த ட்ரீ எடுத்தேன்னா vertices எனக்கு எத்தனை? 1 2 3 4 5 vertices இருக்காங்க. எட்ஜஸ் எத்தனை? 4 எட்ஜஸ் 1 2 3 4. ஸோ 4 எட்ஜஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கையில எடுக்க வேண்டியது என்ன? ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்தாச்சு. கையில எடுக்க வேண்டியது verticesல இருந்து நான் எட்ஜஸ்க்கு எப்படி வரேன்றது பாக்குறேன். எப்படி வரேன்? -1 வந்தா எனக்கு வருதா? அகைன் so I can write it as n minus 1 will give you the edges. ஓகே, சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் இது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே ஃபைன், யூ கேன் டைரக்ட்லா நீங்க சொல்லிடலாம். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த அப்ரோச் தான் யூஸ் பண்ணணும். இதை மெமரைஸ் பண்ணி மக்கப் பண்றதுக்கு இதுல ஆக்சுவலி ஒண்ணுமே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும். ஒரு 2 ட்ரீயோட எக்ஸாம்பிள் எடுத்துட்டு எட்ஜஸ்க்கும் நோட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். Okay, so next, a tree with n internal node as exactly leaves. இப்ப நம்ம என்ன எடுக்கணும்னா n வந்து internal node எடுக்கணும், not the vertices, not the node எடுக்க கூடாது. internal node. internal nodeனா என்ன? நம்ம இப்பதான் பார்த்தோம். internal nodeனா என்ன? root. மேம் root internal node சொல்லுவோம். வெரி குட். parent தான் நம்ம internal nodeன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி அடிக்கடி ஷாக் கொடுக்குறீங்க மேம். ஃபைன். ஸோ பேரண்ட் நோட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்ன வந்து இன்டர்னல் நோடு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இன்டர்னல் நோடு எவ்வளவு? இந்த ட்ரீல எனக்கு எது எவ்வளவு நம்பர் ஆஃப் இன்டர்னல் நோடு இருக்கு? 1. வெரி குட். ஸோ 1. இந்த ட்ரீல பிகாஸ் A இஸ் த இன்டர்னல் நோட் ஹியர். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2. வெரி குட். யார் யாரு? பியும் ஏவும் தான் இன்டர்னல் நோட். ஏன்னா அவங்க தான் பேரண்ட்ஸ். ஓகே ஃபைன். எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு எவ்வளவு இப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும்? லீஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இங்க லீஃப் லீஃப் எவ்வளோ? 2 இருக்காங்க. பிஎன்சிஆர் லீஃப். இங்க லீஃப் எவ்வளோ? 3. டிஇசிஆர் லீஃப். ஓகே, இப்போ எப்படி நம்ம வரும்? இதோட ரிலேஷன்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா சி டிஃபரன்ஸ் பாருங்களேன். +1 ஆட் பண்ணா வில் கெட் த லீஃப். கையில எடுக்க வேண்டியது n எடுத்துட்டு அதுல இருந்து எப்படி நம்ம லீஃப் கொண்டு வரதுன்னு தான் இப்ப பார்க்கணும். n எடுத்துட்டு கொண்டு வரது we have +1. so I can say that n + 1. அவ்வளவுதான். இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, so next, number of internal nodes in a tree with L leaf. so இங்கேயும் again கையில எடுக்கிறது வந்து லீஃப். அங்க நம்ம இன்டர்சேஞ்ச் அப்படியே இன்டர்சேஞ்ச் தான். முன்னாடி ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். முன்னாடி ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம்? இன்டர்னல் நோட்ஸை கையில எடுத்துட்டு நம்ம செக் ஃபைண்ட் அவுட் பண்றது லீஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணும். பட் இங்க லீஃபை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும்.
எடுத்துட்டு லீஃபை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இன்டர்னல் நோட்ஸ். அகெயின் லீஃப் பார்த்தீங்கன்னா ஹியர் வி ஹேவ் டூ, இன்டர்னல் நோட் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹேவ் ஒன். ஸோ இந்த ட்ரீல வந்து லீஃப் வந்து 3, இன்டர்னல் நோட் வந்து 2. இப்போ நீங்க ஆப்வியஸா டிஃபரன்ஸ் வந்து -1, ரைட்? So I can say that n -1 again. Okay, இங்க L கொடுத்திருக்காங்க. So we can tell L -1. Okay. So next, height of an empty tree. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு ஃபர்தரா எந்த நோடுமே இல்லைன்னா அதோட ஹைட் வந்து எனக்கு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். பட் எனக்கு இப்ப இந்த லீஃப் நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நோடுக்கு என்னோட ஹைட் 0வா இருக்கும். கரெக்டா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லீஃப் நோடுக்கும் உங்களுக்கு 0வா இருக்கும். எனக்கு ஃபர்தரா எந்த எந்த நோட்ஸுமே இல்லைன்னா டெஃபினட்டா அதுல எட்ஜஸ் எதுவுமே இருக்காது. எந்த பாத் ஃப்ரம் லீஃப்ல இருந்து அந்த நோடு வரைக்கும் என்னால அந்த பாத் எதுவுமே இருக்காது. ஸோ 0 தான் கன்சிடர் பண்ணும். ஒரு நோடு இருந்தா நான் சொல்றேன். இந்த டெஃபினட்டா ஒரு நோடுமே இல்ல அப்படின்னா ஐ கேன் சே தட் -1 நான் சொல்லலாமா? அக்ரி? ஒரு நோடுக்கு டெஃபினட்டா என்னோட ஹைட் 0. அந்த ஒரு நோடும் இல்லைன்னா ஐ கேன் சே தட் -1, ரைட்? தட் இஸ் கால்ட் எம்டி ட்ரீ, ரைட்? ஸோ ஹைட் ஆஃப் த எம்டி ட்ரீ இஸ் -1. Why 0? 0 யூஸ் பண்ணவே கூடாது. நீங்க முன்னாடி எக்ஸாம்பிள் நான் பார்த்தாலே ஹைட் 0ன்றது ஏதாவது ஒரு நோடுக்கு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ எம்டி ட்ரீக்கு வந்து டெஃபினட்டா -1 தானே? அதுதான். இதுவே ஹைட் ஆஃப் அ ட்ரீ வித் ஒன் நோடுன்னு கேட்டா வாட் இஸ் த ஆன்சர்? ஒன் நோடு. ஒரு நோடுக்கு ஹைட் என்னன்னு கேட்டா ஏ 0. ஓகே. ஸோ 2 நோடு. ஹைட் ஆஃப் அ ட்ரீ வித் 2 நோட்ஸ்னா வாட் வில் பி த ஹைட்? வெரி குட். 1. ஸோ இப்படி இருக்கும். 2 நோடு இப்படிதான் இருக்கும். இதை வந்து நம்ம 0வா சொல்லுவோம் ஹைட். இதை வந்து 1ன்னு சொல்லுவோம். ஸோ டோட்டல் ட்ரீயோட ஹைட் வந்து 1. வெரி குட் மேம். ஸோ நெக்ஸ்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ட்ரீஸ் வித் n நோட்ஸ். அப்படின்னா லெட்ஸ் சே இப்போ நான் வந்து ஒரு நோடு தான் இது, திஸ் இஸ் த ட்ரீ. எனக்கு நோடு வந்து 1 இருக்கு. கரெக்டா? இப்போ இது வந்து எனக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் பாசிபிள் ட்ரீயை நான் ஜென்ரேட் பண்ணலாம்? தட் இஸ் அ கொஸ்டின். இந்த ஒரு நோட வச்சு எனக்கு வேற என்ன பாசிபிள் ட்ரீ வந்து ஜென்ரேட் பண்ணலாம்? ஒன்லி ஒன், ரைட்? அதை தாண்டி நான் எதுவுமே பண்ண முடியாது. பாசிபிலிட்டி வந்து ஒன்லி ஒன். ஸோ n நோடு இருக்குன்னா n is equal to 1. n நோடு இருக்குன்னா எனக்கு இவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு நோடு இருக்குன்னா 1 தான் இருக்கு. ஓகே. இதுவே எனக்கு 2 நோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எத்தனை பாசிபிலிட்டி? ஐ கேன் சே 2, ரைட்? இப்படியும் எடுக்கலாம், லைக் இந்த மாதிரியும் எடுக்கலாம். கரெக்டா? we have two ways. அப்போ n equal to 2, நோட்ஸ் வந்து 2, பாசிபிலிட்டி எத்தனை? 2. நாட் n மேம். இப்ப தேர்ட் நோட் எடுக்கும்போது 3 நோட் எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு 3 நிறைய ஆக்சுவலி பாசிபிலிட்டி இருக்கும். ஆல்மோஸ்ட் 5 ஐ திங்க். நாட் ஒன்லி 3. ஸோ n எடுக்கக்கூடாது. ஸோ we have formula for that. 2 to the power of n minus n. இப்போ இந்த சினாரிக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். n வந்து 1ன்னு எடுத்திருக்கேன். 2 to the power of 1 minus 2, which will give you the option 1. This is 1. என்ன 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. You will get the option 1. So possibility எனக்கு கிடைச்சிருச்சா? இப்ப இந்த எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. Again 2 to the power of n வந்து இங்கே 2. So 2 minus 2. So 4 minus 2, which will give you 2. So sec 2 possibility வந்துருச்சா எனக்கு? ஆன்சரு. n நோட்ஸ் வச்சு நான் பாசிபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேனா? இதுவே 3க்கு போடுங்களேன். நம்பர் ஆஃப் நோட்ஸ் 3க்கு போட்டீங்க அப்படின்னா, so 2 to the power of 3, 8. 8 minus 3, which will give you the 5.
So the answer is 2 to the power of n minus n. So அந்த 5 trees வந்து என்னென்ன trees அப்படின்னா this is the tree. இதுதான். அந்த 3 நோட்ஸ்ல இவ்ளோ டைப்ஸ் இருக்கு. இவ்ளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. These are the 5 possibilities. Okay. So இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல ஏதாவது டவுட்டா மேம்? Till now any doubt? Please confirm in the chat. Skew tree means அதாவது நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே மேம் இன்னும் டாபிக்ஸ் இருக்கு மேம். கிளாஸ் இன்னும் முடியல. இன்னும் நிறைய கிளாஸஸ் இருக்கு. டெஃபினட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபைனலா எனக்கு நான் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூ கேன் சே ஆன் தட் டைம். நான் ஏன்னா எடுக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கியூட் மீட்ஸ்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டெஃபினட்டா புரியாது. இன்னும் பைனரி ட்ரீயே பார்க்கல, அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கியூட் வந்தீங்கன்னா skewed is one of the type of the binary tree ma'am. I will explain you. டிகிரி ஆஃப் a tree, டிகிரி ஆஃப் a நோட் கேட்டிருக்கீங்க. நான் அது உங்களுக்கு டவுட் செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் மேம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் இங்க வந்துட்டு திரும்ப நான் அந்த ஸ்லைடுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்றது கன்ஃபியூஸ் ஆகும். I will explain you in the doubt session. Okay. So coming to the binary tree. ஸோ ட்ரீ பொறுத்த வரைக்கும் எந்த கண்டிஷனுமே கிடையாது. நோட்ஸ் லெவல்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கலாம், ஸோ நோ இஷ்யூ. பட் பைனரி ட்ரீ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நோட்ஸ் லெவல்ல ஒரு சின்ன ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா நோடு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா லைக் 0, எய்தர் 0 ஆர் 1 ஆர் 2. அட்மோஸ்ட் எனக்கு 2 சில்ட்ரனுக்குள்ளதான் இருக்கணும். மேக்ஸிமமே எனக்கு 2 சில்ட்ரனுக்குள்ளதான் இருக்கணும், நாட் மோர் தேன் தட். த்ரீ சில்ட்ரன் 4 சில்ட்ரன்லாம் போச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெர்னரி ட்ரீ. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் ஆஃப் நோட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நேம் இருக்கும், ட்ரீயோட நேம். ஓகே. பட் பைனரி ட்ரீயை பொறுத்த வரைக்கும் அட்மோஸ்ட் 2 சில்ட்ரன் தான் இருக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இதுல ஏக்கு பாத்தீங்கன்னா 2 சில்ட்ரன். ஓகே. பிக்கு பாத்தீங்கன்னா அகைன் 2 சில்ட்ரன் இருக்காங்க. சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன் இருக்காங்க. ஏன் ஒரு சில்ட்ரனும் அக்செப்டபிள். மேக்ஸிமம் எனக்கு 2 சில்ட்ரன் இருக்கும், அதை தாண்டி போக கூடாது. டிக்கு ஒரு சில்ட்ரன். ஸோ இது வந்து நம்ம பைனரி ட்ரீன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் நாட் அ பைனரி. இட்ஸ் மோர் தேன் 2, ரைட்? இது வந்து பைனரி ட்ரீ கிடையாது. தட் இஸ் கால்ட் பைனரி ட்ரீ. ஓகே. ஸோ பைனரி ட்ரீல 2 கேட்டகரி இருக்கு. ஒன் இஸ் லேபிள்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் அன்லேபிள்டு. லேபிள்டு அப்படின்னா ஐ மீன் ஃபர்ஸ்ட் அன்லேபிள்டு அப்படின்னா ஒரு நான் வெர்டிசஸ்னா என்ன சொல்லியிருக்கோம், ஒரு டேட்டா ஹோல்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி. பட் அந்த டேட்டாவே இருக்காது, அதுதான் அன்லேபிள்டு. இங்க பாருங்க, எதுவுமே இல்லை, உள்ள ஏதாவது நம்பர்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஏதாவது இருக்கா, கேரக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. டேட்டா வந்து எம்டியா இருக்கும். ஓகே. எந்த வேல்யூஸும் இருக்காது, அதுதான் வந்து அன்லேபிள்டுன்னு சொல்றோம். ஸோ அந்த அன்லேபிள்டு பைனரி ட்ரீக்கு டிஃப்ரெண்ட் பாசிபிள், நம்ம ட்ரீல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்ல, பாசிபிள் நம்பர் ஆஃப் ட்ரீ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு we have one formula 2 to the power of n minus n. இப்பதான் நம்ம பார்த்தோம். பட் பைனரி ட்ரீல அன்லேபிள்டு பைனரி ட்ரீல அதுக்கு பாசிபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு we have this formula 2n cn divided by n plus 1. c is nothing but காம்பினேஷனல் பார்ப்போம். ஸோ ஐ வில் டெல் யூ தட். ஸோ இதுதான் வந்து இதோட ஃபார்முலா to find the different possible of binary trees with n unlabeled nodes. Okay, so let's example consider that we want to draw all the binary tree possible with 3 nodes. இப்போ 3 unlabeled nodes நம்ம எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ இதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் நான் ஃபார்முலா சொல்லியிருந்தேன். திஸ் இஸ் த ஃபார்முலா. நீங்க பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் பார்த்திருப்பீங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலி அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு செப்பரேட்டா வி ஹேவ் திஸ் ஃபார்முலா. காம்பினேஷனுக்கு இந்த ஃபார்முலா இருக்கு, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம் இதுல, 2n cn divided by
n plus 1, right? ஸோ நான் நீங்க என்ன எடுத்திருக்கேன்? 3 அன்லேபிள் நோடுக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன் எவ்வளவு நம்பர் ஆஃப் பாசிபிள் இருக்குன்னு. இப்போ n equal to 3. ஸோ 2 into அப்படியே 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. C3 divided by 3 plus 1. Okay. So 2 into 3, which will give you 6, right? So 6C3 divided by 4. Okay. So இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் சால்வ் பண்ண போடிய விஷயம். இப்போ இந்த ஃபார்மேட்ல இருக்கா? இந்த ஃபார்முலா பாருங்களேன். அகைன் இந்த ஃபார்மேட்ல தானே இருக்கு. ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 6 இருக்கு, r இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்கு. கரெக்டா? இதை நம்ம டைரக்டா இந்த இடத்துக்கு பதிலா இந்த இடத்துல நம்ம டைரக்டா சப்ஸ்டியூட் பண்றோம். 4 அப்படியே தான் இருக்கு போது, ஆனா அந்த இடத்துல நம்ம டைரக்டா சப்ஸ்டியூட் பண்றோம். ஃபர்ஸ்ட் n ஃபேக்டோரியல், n வந்து 6. ஓகே. ஸோ 6 ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல்ல நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? 6 ஃபேக்டோரியல் 6 into 5 into 4 into 3 into 2 into 1. அதுதான் நான் 6 ஃபேக்டோரியலா எடுத்துட்டேன். ஓகே. டிவைடட் பை n minus r. So n 6, n minus r which will come 3 factorial, right? So 3 factorial நம்ம எப்படி எழுதுவோம்? 2 in, அதாவது 3 into 2 into 1. Then we'll have r factorial. இந்த ஃபார்முலால பாருங்க. r factorial is nothing but 3 factorial again. So again 3 into 2 into 1. Okay. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இது அப்படியே கேன்சல் பண்றோம். இந்த 3 into 2 into 1, இந்த 3 into 2 into 1 அப்படியே கேன்சல் பண்றோம். Then we have 4 வந்து நம்ம 2 எடுத்துக்கலாம். 3 வந்து இங்க 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். So 2 into 2 4 4 5 4 5s are வந்து which will give you 20 divided by 4. So the answer is 5. So 5 possibility இருக்கு. Clear? டைரக்டா ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் மேம். காம்பினேஷன் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அப்படியே நீங்க டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணணும் அந்த ஃபார்முலால, அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருக்கா மேம்? எனி டவுட்? இதுதான் 5 different possibility. You can see here, right? With 3 notes. Okay. So next, unlabeled notes. Unlabeled notes பார்த்துட்டோம். Next we have labeled note. Label note பொறுத்த வரைக்கும் சேம் நம்ம நார்மல் ட்ரீல we have the value. அந்த டேட்டா ஹோல்டருக்குள்ள நமக்கு வேல்யூ இருக்கும் அந்த வெர்டசஸ்க்குள்ள. வெர்டசஸ்ல வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால் லேபிள். லேபிளுக்கு எப்படி பைனரி ட்ரீ பாசிபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா சேம் ஃபார்முலா தான். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதே ஃபார்முலா தான். பட் அடிஷனலா இன்டூ என் ஃபேக்டோரியல் மட்டும் ஆட் ஆகும். சி நான் ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடி எடுத்தேன்ல 3 அன்லேபிள்டு நோட்ஸ்க்கு நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3க்கு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த முன்னாடி ஃபார்முலால ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னவா இருந்துச்சு? 5 இருந்துச்சு. கரெக்டா? 3 லேபிள் அன்லேபிள்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சேம் ஃபார்முலா தான் இங்கேயும். அதோட ஆன்சர் 5 வந்துச்சு. இன்டூ இங்க n மட்டும் தான் அடிஷனல் n ஃபேக்டோரியல். அப்போ 3 ஃபேக்டோரியலா? அப்போ 3 ஃபேக்டோரியலா which will give you 6. So 5 into 6. The value is 30, right? ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு லேபிள்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய விஷயம். எஸ் அதுவுமே சேம் மேம். பட் ஐ மீன் ட்ரீயோட பாசிபிலிட்டி ஜென்ரலா கேட்டாங்கன்னா 2 to the power of n மைனஸ் n அதுவுமே சேம் தான் மேம். பட் பைனரி ட்ரீக்குன்னு உங்களுக்கு ஃபார்முலா கேட்கும்போது உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்களோட அது நார்மல் ட்ரீ நம்ம எடுக்கும்போது சி 5 இருந்துச்சு. ஆனா இதுல 3 லேபிள்டு பாருங்களேன். ஆன்சர் உங்களுக்கு சேமா வராது. 30 வருது. பட் அதை அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 2 to the power of n மைனஸ் n யூஸ் பண்ணி. ஸோ அதுதான் இங்க டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ பைனரி ட்ரீயோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்ல. இதோட கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வி ஹேவ் டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ பைனரி ட்ரீ ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. ஸோ பிஃபோர் தட் நீங்க சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் கேட்டிருந்தீங்க. யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா மேம்?
சர்க்குலர் லிங்க் லிஸ்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஆக்சுவலி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரம் யோர் எண்ட் ஆல்சோ. பிகாஸ் உங்களுக்கு சிங்கிளி லிங்க் லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் வரும் கான்செப்ட். ஆர்டர் ஆஃப் ஒன் ஃபார் வாட்? விச் ஆப்ரேஷன் மேம்? Okay, so I will give you now. I'll explain. So, yeah. சர்க்குலர் சிங்கிளி லிங்க் லிஸ்ட் ரெண்டு கேட்டகரியா இருக்கும். ஸோ சர்க்குலர்ல சிங்கிளி லிங்க் லிஸ்டும் இருக்கு, டபுளி லிங்க் லிஸ்ட்லயும் இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹெட் பாயிண்டர் மட்டும் சிங்கிளி லிங்க் லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, சரி இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஹை லெவல்ல பார்த்தா போதும். சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட், நான் சொல்ல மாட்டேன். பட் சிங்கிளி லிங்க் லிஸ்ட், டபுளி லிங்க் லிஸ்ட் லாஜிக் புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம், அவ்வளவுதான். ஸோ சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஹெட் பாயிண்டர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லா ஆப்ரேஷனுமே நம்மளுக்கு n டைம்ஸ் ஆகும். டெலிஷன் அட் த ஃப்ரண்ட் ஆல்சோ யூ கேன் ஆட். ஏன் அப்படின்னா வை அப்படின்னா சி இன்செஷன் பண்றோம் அப்படின்னா எண்ட்ல லாஸ்ட்ல இன்செஷன் பண்றோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்மளுக்கு டெய்ல் பாயிண்டர் இல்ல லாஸ்ட் ரீச் ஆகுறதுக்கு நம்மளுக்கு இட் வில் டேக் டைம், ரைட்? ஸோ என் டைம் எடுக்கும். ஸோ அதுதான் டெலிஷன் அட் த எண்டுக்கும் சரி, இன்செஷன் அட் த எண்டுக்கும் சரி, இட் வில் டேக் ஆர்டர் ஆஃப் என். பட் கம்மிங் டு த ஃப்ரண்ட்டும் ஏன் மேம் ஆர்டர் ஆஃப் என் எடுக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா, சி ஃப்ரண்ட்ல நம்ம வந்து இன்செர்ட் பண்ணணும்னாலும் சரி, டெலிட் பண்ணணும்னாலும் சரி, நம்ம லாஸ்ட் நோடுக்கு மூவ் பண்ணி அதோட நெக்ஸ்ட் அட்ரஸையும் அப்டேட் பண்ணணும். அக்ரியா? இப்ப நான் ஒரு நோடு இன்செர்ட் பண்றேன்னா அதோட அட்ரஸ் வந்து டெஃபினட்டா லாஸ்ட் நோடையுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்ல. ஏன்னா இது வந்து இட்ஸ் கனெக்டட் டு த ஃபர்ஸ்ட் நோட், லைக் லாஸ்ட் நோட் இஸ் கனெக்டட் டு த ஃபர்ஸ்ட் நோட். ஸோ லாஸ்ட் நோடுக்கு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் நோட்ல இன்செர்ட் பண்றதா இருக்கட்டும், ஹெட் பாயிண்டர் யூஸ் பண்ணி டெலிட் பண்றதா இருக்கட்டும் நான் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஆர்டர் ஆஃப் எண்டா எடுக்கும். அதுதான் வந்து ஹெட் பாயிண்டர் ஒன்லி. ஹெட் அண்ட் டெய்ல் பாயிண்டர் இருக்கும்போது சேம் இதை வந்து நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கிடையாது. இது ஆல்ரெடி நம்ம வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட்லயே பார்த்திருப்போம். சேம் தான் இருக்கும். ஹெட் அண்ட் டெய்ல் பாயிண்டர் இருந்துச்சுன்னா சேம் இன்செஷன் ஃப்ரண்ட், டெலிஷன் ஃப்ரண்ட், இன்செஷன் அட் த எண்ட், இது எல்லாமே ஆர்டர் ஆஃப் ஒன். பட் டெலிஷன் அட் த எண்ட் மட்டும் ஆர்டர் ஆஃப் என் எடுக்கும். ஏன் அப்படின்னா முன்னாடி ப்ரீவியஸ் செகண்ட் லாஸ்ட் அட்ரஸ் வந்து நான் அப்டேட் பண்ணணும். ஸோ தட் இட் வில் டேக் ஆர்டர் ஆஃப் என். பிகாஸ் வி ஹேவ் ஒன்லி த ஃபார்வர்ட் டைரக்ஷன். பட் டபுள்யூ லிங்க் லிஸ்ட்குள்ள வந்தனா, சர்க்குலர் டபுள்யூ லிங்க் லிஸ்ட்குள்ள வந்தனா ஹெட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அகைன் எனக்கு எல்லாமே ஆர்டர் ஆஃப் ஒன்குள்ளேயே வந்துடும். இதெல்லாம் ஆர்டர் ஆஃப் வித்தின் கான்ஸ்டன்ட் டைம்குள்ள எனக்கு பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே கான்ஸ்டன்ட் டைம்குள்ள பண்ணிடலாம். ஹெட் பாயிண்டர் டெய்ல் பாயிண்டர் இருந்தாலும் சேம் அதே தான், நம்ம கான்ஸ்டன்ட் டைம்குள்ள பண்ணிடலாம். பிகாஸ் வி ஹேவ் போத் டைரக்ஷன். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க். ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ ஸோ நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கு, அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் ஐ திங்க் கிளாஸ் 2 டெஸ்ட். ஓகே, அது 13th கொஸ்டின், ப்ரிஃபிக்ஸ் டு இன்ஃபிக்ஸா சேஞ்ச் பண்றது. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. எப்படி அப்படின்னா சி இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்களே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸ் பிளஸ், அதாவது நீங்க ரைட்ல இருந்தே ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க. இது அப்படியே பக்கத்துல நீங்க போடுறீங்க, அதுதான். சோ இங்க பாருங்களேன், இந்த ஆப்ரேட்டர்ஸை நம்ம பக்கத்துல உள்ள இன்சர்ட் பண்றோம். எஃப் பிளஸ் ஜியா வில் கெட் எஃப் பிளஸ் ஜி. நெக்ஸ்ட் அகைன் இந்த மைனஸ், அப்ப டி மைனஸ் இ இங்க எழுதியிருக்க பாருங்க, டி மைனஸ் இ. நெக்ஸ்ட் இந்த இந்த சிம்பிள் இருக்கட்டும், ஃபைனலா நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். தென் ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கிறத நீங்க அப்படியே பிளேஸ் பண்ணிடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பியா, சோ அதுதான் இங்க எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்
இந்த சிம்பிள் எப்படி வரும்? இங்க வரும். பிகாஸ் ஏபி வந்து 1 ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இங்க வரும். ஸோ அப்ப நான் எப்படி எழுதலாம்? A plus B into ஸ்டார்ன்னு எழுதலாம். ஓகே. ஸோ ஃபைனலா we'll have minus and this star. ஓகே. ஸோ இந்த ஸ்டார் என்ன ஆகும்? இது ஒரு ஆப்ரண்ட், இது ஒரு செட்டு. ஸோ அப்ப இதுக்கு மிடில்ல தானே ஸ்டார் வரும். அப்போ D minus E into FG. அதுதான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ ஃபைனலா நம்மளுக்கு மைனஸ் இருக்கு. அப்போ இந்த செட்டையும் இந்த செட்டையும் மைனஸ் பண்றோம். அதுதான் நான் ஃபைனலா வில் கெட் திஸ். இதை கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ த ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். ஓகே. அண்ட் ஆல்சோ இதுல 15th கொஸ்டின், இது வீக்லி டெஸ்ட் கொஸ்டின்ஸ்ல 15th கொஸ்டின் வந்து singly linked list as 100 nodes, head pointer only, time to reach last node கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா ஹெட் பாயிண்டர் மட்டும் இருந்துச்சுன்னா லாஸ்ட் நோடுக்கு ரீச் ஆகிறதுக்கு இட் வில் டேக் ஆர்டர் ஆஃப் n டைம். பட் இந்த பிராக்கெட்ஸ் ஆக்சுவலி உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கும் கொஸ்டின்ல. ஓகே. ஸோ இதை மட்டும் நீங்க ஆட் பண்ணும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நான் ஆக்சுவலா அப்டேட் பண்ணி அனுப்புறேன், சென்ட் பண்றேன். பட் ஹியர் வி ஹேவ் ஹெட் பாயிண்டர் ஒன்லி தான் இருக்கு. ஸோ த ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட். இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஆப்ஷன் ஆர்டர் ஆஃப் 1 தான் வரும். So that's it. Any other doubt, ma'am? மேம் உங்களுக்கு இனிஷியலா உங்களுக்கு அட்டன் பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கும் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும். பட் வெரி 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 சிம்பிள் கொஸ்டின். ஓகே. ஸோ அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே தேவை. ஸோ ஒருத்தவங்க டிகிரி ஆஃப் அ நோட் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் த டிகிரி ஆஃப் அ நோட், டிகிரி ஆஃப் அ ட்ரீ கேட்டிருந்தீங்க. டிகிரி ஆஃப் த நோட். ஸோ டிகிரி ஆஃப் த நோட் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் மேம். 10க்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்க? 2. அப்ப டிகிரி ஆஃப் 10 வந்து 2. டிகிரி ஆஃப் 5க்கு எவ்வளவு சில்ட்ரன் இருக்காங்க? நம்பர் ஆஃப் சில்ட்ரன் மேம். இவங்களுக்கு எவ்வளவு சில்ட்ரன் இருக்காங்க? 2 சில்ட்ரன். அப்போ டிகிரி ஆஃப் அ நோடு வந்து டிகிரி ஆஃப் 5 வந்து 2 தான். ஓகே. இப்போ இந்த ஹோல் ட்ரீக்கு கேட்டாங்க, டிகிரி ஆஃப் ட்ரீக்கு கேட்டாங்கன்னா இதுல யார் மேக்ஸிமம்? சம்டைம்ஸ் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 515க்கு we have 3 நோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப டிகிரி ஆஃப் 15 ஆப்வியஸா என்ன இருக்கும்? 3 இருக்கும். டிகிரி ஆஃப் 15 வந்து 3 இருக்கும். ஓகே. ஆனா டிகிரி ஆஃப் 5 பாருங்க என்ன இருக்கும்? 2 இருக்கும். இங்க டிகிரி ஆஃப் 10 பாருங்க, அகைன் 2 இருக்கும். 2 சில்ட்ரன் தான் இருக்காங்க. டிகிரி ஆஃப் 2 7க்குலாம் 0 0 தான் இருக்காங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதுல எது மேக்ஸிமம்? இந்த 3 தான் மேக்ஸிமம். கரெக்டா? அப்போ டிகிரி ஆஃப் அ ட்ரீ வந்து 3. ஓகே. தென் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கீங்க. டெஸ்ட் ஆன்சர் ஈஸி, ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க மேம். டிஃபிகல்ட்டி டு அண்டர்ஸ்டாண்ட். எஸ் மேம். வீடியோவும் ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஸோ சீக்கிரமா உங்களுக்கு அதுவுமே கொடுப்பாங்க மேம். எக்ஸ்பிளனேஷன் வீடியோவுமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு டபுள் எண்டட் லிங்க் கியூவோட ஸ்டாக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் மேம். கியூவோட ஸ்டாக் இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகே. புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன் வச்சு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆட் ஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஆட் ஃப்ரெண்ட் ஸ்டாக்ல வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆட் ஃப்ரெண்ட்னா என்ன? ஃப்ரெண்ட்ல நம்ம ஆட் பண்றது தான் ஆட் ஃப்ரெண்ட் சொல்லுவோம். ஓகே. ஸோ முன்னாடி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக்ல எனக்கு வந்து வித்தின் கான்ஸ்டன்ட் டைம்குள்ள நான் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுதான் எனக்கு ஆர்டர் ஆஃப் 1. ஆட் ரியர் அப்படின்னா லாஸ்ட், ஸ்டாக்கோட லாஸ்ட், அதாவது இந்த 1 இருக்கா 1க்குலாம் முன்னாடி நான் ஆட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் நான் அகைன் பாப் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆட் பண்ண முடியும்.
லாஸ்ட்ல நீங்க எப்படி ஆட் பண்ணுவீங்க? பிகாஸ் ஸ்டாக்னாலே லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் தான். லாஸ்ட்ல தான் என்னால ஆட் பண்ண முடியும். ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இங்க ஆட் பண்ணணும்னா, டெஃபினட்டா ஐ நீட் டூ பாப் அவுட் ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் த ஸ்டாக். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஆட் பண்ண முடியும். தட் வில் டேக் ஆர்டர் ஆஃப் n டு பாப் அவுட். ஸோ என்ன எலிமெண்ட்டையும் நான் கை வைக்கிற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கீங்க? ஸோ அண்ட் டெக்ஸ்ட் எடிட்டர்ல அண்டோ ஆபரேஷனுக்கு ஸ்டாக் ஆர் லிங்க் லிஸ்ட் எதை யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அண்டோக்கு வந்து ஸ்டாக் மேம். ரீடுக்கு தான் கியூ வந்து யூஸ் ஆகும் மோஸ்ட்லி. பட் ரெண்டுத்துமே வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பெஸ்ட் வந்து ரெண்டுமே அண்டும் ரீடும் மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் வச்சு யூஸ்வலா 2 ஸ்டாக் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் another question. மேம் ஏதாவது மிஸ் ஆனாலும் நீங்க திரும்ப எனக்கு கொஸ்டின் இப்ப போடுங்க. டெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் புக்ஸ் மேம். புக்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் சொல்லியிருப்பேன் மேம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன புக்ஸ்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹைட் டெப்த் லெவல் ஆஃப் த ட்ரீ ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ height, depth and level. I will explain you now. மேம் ஹைட் வந்து நீங்க அப்படியே ஃப்ரம் லீஃப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க டைரக்டா நீங்க அதை மட்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ லீஃப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது ஹைட், டெப்த் வந்து ரூட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது. தட் இஸ் த டிஃபரன்ஸ். இப்போ இதுல ஹைட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் லீஃப் நோடுக்கு 0 இருக்கணும். ஓகே. இப்போ இந்த நோடு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த நோட்ல இருந்து இப்போ 5ஓட ஹைட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அந்த நோட்ல இருந்து லீஃப் நோடுக்கு எனக்கு டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கு. சி லாங் ஒரு ஒரு பாத்துக்கு தான் எடுக்கணும் எட்ஜஸ். எல்லா பாத்துக்கும் எடுக்கக்கூடாது. எது லாங்கஸ்டா இருக்கோ அந்த பாத்துக்கு. இப்போ 5ல இருந்து லீஃப் நோட் போனோம்னா எனக்கு எத்தனை பாத்து இருக்கு? 2 பாத்து இருக்கு. எதர் 2க்கு போகணும் இல்ல 7க்கு போகணுமே. எது லாங்கஸ்ட்னு பார்க்கணும். ஆக்சுவலி ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்ப ஏதாவது ஒரு பாத்து எடுத்துக்கோங்க. ஸோ 5 to 2க்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கு? 1 இருக்கு. ஸோ ஹைட் ஆஃப் த 5 வந்து 1. அண்ட் நெக்ஸ்ட் 10க்கு மொத்தம் எத்தனை பாத்து இருக்கு? 10க்கு 10ல இருந்து ஹைட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 10ல இருந்து லீஃப் நோடுக்கு போறதுக்கு எனக்கு எவ்வளவு பாத்து இருக்கு? 1, 2 இது ஒரு பாத்து. நெக்ஸ்ட் 1, 2 இது ஒரு பாத்து. இதுல நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து ஆப்வியஸா 2 தான் இருக்கு. ஏதாவது ஒரு பாத்து எடுத்தாலும் எல்லாமே ஈக்குவல் பாத் தான். ஸோ ஹைட் வந்து 2. 15க்கு பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸா லீஃப் நோடுக்கு ஹைட் 0. 7க்கு 0, 2க்கு 0. ஃபர்தரா எனக்கு லீஃப் நோடுக்கு அதுவே லீஃப் நோடா இருக்கனால எனக்கு 0 வரும். இதுவே டெப்த் பாத்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0. I will use different color.
டெப்த் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0. ஓகே, ரூட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹைட் லீஃப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், டெப்த் ரூட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 ரூட் ஐ மீன் 10க்கு 0. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏன்னா ரூட்ல இருந்து அந்த நோடு வரைக்கும் கன்சிடர் பண்ணுவோம். 5க்கு பாத்தீங்கன்னா ஹைட் என்ன பண்ணுவோம், லீஃப் நோட்ல இருந்து கன்சிடர் பண்ணுவோம். பட் டெப்த் வந்து ரூட் நோட்ல இருந்து கன்சிடர் பண்ணுவோம். ரூட் நோட்ல இருந்து அந்த நோடுக்கு வர்றதுக்கு எவ்வளவு எட்ஜஸ் இருக்கு? 1 இருக்கு. அப்ப வந்து 5க்கும் 1 தான். 15க்கு பாருங்க, ரூட்ல இருந்து எனக்கு வரும். எவ்வளவு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கு? 1. 2க்கு பாத்தீங்க அப்படின்னா ரூட்ல இருந்து அந்த நோடுக்கு வர்றதுக்கு 2 எட்ஜஸ் இருக்கு. 7க்கு 2 எட்ஜஸ் இருக்கு. அவ்வளவுதான். லெவல் வந்து ஆல்மோஸ்ட் இதுதான். எவ்வளோ ரீச் ஒரு ஜென்ரேஷன் ஒரு மேம் சொல்லியிருந்தாங்க ஜென்ரேஷன் சேம் அதுதான். இது லெவல் 0, லெவல் 1, இது லெவல் 2. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். அண்ட் ஆல்சோ ஒரு மேம் வந்து ஆக்சுவலி டயகனல் ஸ்பாஸ் மேட்ரிக்ஸ் கேட்டிருந்தீங்க அந்த டைம்ல. ஸ்பாஸ் மேட்ரிக்ஸ்னாலே நமக்கு மெஜாரிட்டி 0 இல்ல. டயகனல் மேட்ரிக்ஸ்னா இட்ஸ் நத்திங் பட் டயகனல்ல இருக்கும். இப்படி எல்லா வேல்யூஸும் வந்து டயகனலா இருக்கும். 5 0 0 0 8 0 0 0 3 இந்த மாதிரி டயகனலா இருக்கிறது தான் ஸ்பாஸ் மேட்ரிக்ஸ், டயகனல் ஸ்பாஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இன்னொரு ஆக்சுவலா எக்ஸ்பிளனேஷனும் கேட்டிருந்தீங்க. எனக்கு ஐ திங்க் ஐ மிஸ்ட் இட். லெவல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 தான் மேம். ஓகே. எஸ் ஐ காட் இட். எக்ஸ்போனென்ஷியல் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். இதுதான் ஆக்சுவலி மிஸ் பண்ணியிருந்தேன். 2 டைம் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி. எக்ஸ்போனென்ஷியல் எக்ஸ்பிரஷன்னா எக்ஸ்போனென்ஷியல் இட்ஸ் நத்திங் பட் லைக் எனி பவரா தான் நம்ம எக்ஸ்போனன்ட் சொல்லுவோம். 2 to the power 2 இதுதான் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஏதாவது ஒரு நம்பர் இல்ல வேரியபிள் எதுனாலும் இருக்கலாம். ஏதாவது பவர்ல இருக்கிறது தான் எக்ஸ்போனென்ஷியல்னு சொல்லுவோம். அதை தான் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். பட் நீங்க ஆக்சுவலி எதுக்கு அதை கேட்க வரீங்கன்றது எனக்கு தெரியல. பட் எக்ஸ்போனென்ஷியல்னா இதுதான் மேம். எக்ஸ்போனென்ஷியல் எக்ஸ்பிரஷனா இதுதான். எனிதிங் டு த பவர் இருக்கிறது தான் எக்ஸ்போனென்ஷியல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். 2 to the power of 4, 2 to the power of 5. Okay. So that's it, right? Fine. Thank you. Thank you all.